हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे गोपिका जीवन स्मरणं जानकी कांत स्मरणं हर नमः पार्वती पदये सद्गुरु स्वामिनः आंजनेय स्वामिनः सदा बालरूपापि विघ्नाद्रिहन्त्रि महादन्तिवक्त्रापि पञ्चास्य मान्या विधीन्द्रादिमृग्या गणेशाभिधामे विधत्तां श्रियं काभिकल्याणमूर्तिः कल्पद्रुमं प्रणमतां कमलारुणाभं स्कन्दं भुजद्वयमनामयमेकवक्त्रम् कात्यायनी प्रियसुतं कटिबद्धवामं कौपीनदण्डधर दक्षिणहस्तमीडे हे स्वामिनाथ करुणाकर दीनबन्धो श्रीपार्वतीशमुखपङ्कजपद्मबन्धो श्रीशादिदेवगणपूजितपादपद्मा वल्लीसनाथमदेहि करावलम्बम् कृपासमुद्रं सुमुखं त्रिनेत्रं जटाधरं पार्वतीवामभागं सदाशिवं रुद्रमनन्तरूपं चिदम्बरेशं हृदि भावयामि नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् अभ्रश्यामः पिङ्गजटाबद्धकलापः प्रांशुर्दण्डी कृष्णमृगत्वत्परिधानः साक्षाल्लोकान् पावयमानः कविमुख्यः पाराशर्यः पर्वसूपं विवृणोतु अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अपाललोचनः शम्भुः भगवान् बादरायणः जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेषु अभिज्ञस्वराटे तेने ब्रह्महृदायादिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र प्रसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातर आजुहाव पुत्रेति तन्मयतया तरबोधिने दुस्तं सर्वभूतहृदयं मणिमानतोऽस्मि कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं ध्येयं सदा परिभवग्रमभीष्टदोहम् तीर्थास्पदं शिवविरिञ्चिनुतं शरण्यं भृत्यार्तिहं प्रणतपालभवाब्धिपोतं वन्दे महापुरुषते चरणारविन्दं पीताम्बरं करविराजितशङ्खचक्रकौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दरमन्दहासं वातालयेशमनिशं हृदि भावया भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात्
நமக்கெல்லாம் முன்னோடிகளாய் இருக்கக்கூடியதான ரிஷிகளுக்கெல்லாம் ரிஷபம் போல பிரகாசிக்கிறவர் வியாசாச்சாரியா. எல்லா ரிஷிகளாலேயும் ஒத்துக்கப்பட்ட ரிஷி வியாசாச்சாரியா. ரிஷிகள் அப்படின்னா அநேகாந்தவாதிகள். ஒருத்தர் ஒரு விஷயத்தை சொல்லுவாள், எல்லாமே வேத பிரமாணத்தோடு இருக்கும். அதில் ஒரு விஷயம் முக்கியமாக என்ன இருக்கும்னா அவ சொல்கிறது தான் வசத்தின்னு சொல்லுவாள். அதுக்கான பிரமாணங்களோடையும் கூட சொல்லுவாள். எப்படி துவைத மதம், விசிஷ்டாத்வைதம், அத்வைதம்னு பின்னாடி வந்த ஆச்சாரியர்கள் எப்படி அவர்களுடைய மதத்துக்கு பிராதான்யமாக வேதங்கள்லேருந்தும் சாஸ்திரங்கள்லேருந்தும் வாக்கியங்களை எடுத்து சித்தாந்தங்கள் பண்ணினாலோ அதுக்கு முன்னாடி இருந்தவாள் ரிஷிகள். அந்த பரம்பரையில் வரவாள் தான், ரிஷி மார்க்கத்தில் வரவாள் தான் பின்னாடி வர ஆச்சாரியர்கள். அநேகாந்தவாதிகள், ஏகாந்தவாதிகள் கிடையாது ரிஷிகள். ஒருத்தர் சொன்னால் எல்லாரும் ஒத்துப்பால் அப்படிங்கிறது பக்தால் பாகவதாலுடைய சமூகத்தில் தான் இருக்கும். அதுவும் ஆச்சாரியன் சொல்லிவிட்டார், இல்லை ஒரு சாது சொல்லிவிட்டார், ஆனால் அது பகவத் வச்சனம் அப்படின்னு ஏற்றுன்னு விடுவாள். பகவான் சொல்கிறா போல அப்படின்னு நம்ம ஆச்சாரியால் சொன்னாலும், யாராவது சாதுக்கள் சொன்னாலும் நம்ம ஏற்றுப்போம். ரிஷிகள் ஏற்றுக்க மாட்டால், பிரமாணம் கேட்பாள். பிரமாணங்களை கேட்கறதே தன்னோட தான் ஒரு பிரமாணம் வச்சுன்னு இருப்பாள். அதுக்கே முக்கியத்துவம் கொடுத்து பேசுவாள். ஆனால் வியாசாச்சாரியால் சொல்லிவிட்டால் ஆனால் எல்லா ரிஷிகளும் ஒத்துப்பாள். ஒத்துப்பால்னா லேசில் ஒத்துப்பாளா ரிஷிகள்? எல்லாருக்கும் சம்மதமாக இருக்கும். வியாசர் சொல்றது, வியாசர் சொன்னாரானால் அது எல்லா ரிஷிகளும் ஏற்றுக்கக்கூடியதாக இருக்கும். அதனாலதான் நமோஸ்துதே வியாச விஷால புத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ரா ஏனத்வயா பாரத தைல பூர்ணஹ பிரஜ்வாலிதோ ஞானமய பிரதீபஹா. ஒரு அழகான தியானம். பாரதம் கீதைக்கெல்லாம் சொல்றதே வியாசரை ஸ்மரிக்கிறது. நமோஸ்துதே வியாச விஷால புத்தே. விஷாலமான புத்தி உடையவர். ஒரு விஷயத்தை எடுத்துட்டோமானால் நம்ம ஒரு ஆங்கிள் தான் பார்ப்போம். ஆனா வியாசாச்சாரியால் பலவிதமாய் அந்த விஷயங்களை பார்த்து நமக்கு அதோட சாரத்தை சொல்லுவார். வியாசர் பார்த்ததுக்கு மேல அந்த விஷயத்தை இன்னொருத்தர் பார்த்து சொல்ல முடியாது. வியாச விஷால புத்தே, அவருடைய விஷாலமான புத்தியோட எந்த புத்தியும் ஈடுகட்டார், போட்டி போட முடியாது. ரிஷிகளே முடியாதுங்கிறதுனாலதான் ரிஷிகள் எல்லாருமாக வியாசர் சொல்லிவிட்டாரானால் அது பிரமாணம் அப்படின்னு ஏத்துக்கிறார். வியாச விஷால புத்தே, விஷாலமான புத்தி உடையவர். அப்பேற்பட்ட மகிமை வாய்ந்தவர் வியாசாச்சாரியார். வியாச விஷால புத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ரா. அவர் 4 முகம் இல்லைன்னாலும் பிரம்மாவா. வியாசரை பத்தி அழகான ஒரு ஸ்லோகம். இன்னைக்கு ஸ்மரிக்க வேண்டியவர் வியாசர். ஸ்ராவண புண்ணிய காலம் இன்னைக்கு. பாகவத சப்தாகத்தை தொடங்கிறது நாளையிலேருந்து மூலபாராயணத்தோட நம்ம ஆசிரமத்தில், ஸ்ரீரங்கம் ராமாசிரமத்தில் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குருன்னு சொல்லப்படுறே. எத்தனை யோகேஸ்வர கிருஷ்ணஹான்னு சொல்லப்படுறே அந்த கிருஷ்ணாவதார புண்ணிய காலம். அதை ஒட்டி முன்னாடி ஒரு சப்தாகம், ஸ்ரீ ஜெயந்தியிலேருந்து இன்னொரு சப்தாகம் ஆக 14 நாளைக்கு உற்சவமாக நம்ம ஆசிரமத்திலே 6வது வருஷமாக நடக்கிறது. ரங்கநாதனுடைய ஒரு கிருபையிலே, தாயாருடைய ஒரு கிருபையிலே, ஸ்ரீரங்க மகாக்ஷேத்திரத்திலே உபயகாவேரி மத்தியிலே நமக்கு 6வது வருஷமாக ஸ்ரீ ஜெயந்தி உற்சவம் இப்போ ஆரம்பித்து நடக்கிறது. நடுப்புற 25ஆம் தேதி ஏகதின லக்ஷார்ச்சனை இருக்கு. கோகுலாஷ்டமி அன்னைக்கு கோபிராமண ஹிதாயஜா ஜெகத்ஹிதாய கிருஷ்ணாயே அப்படின்னு நமோ பிரம்மண்ய தேவாயேன்னு சொல்லப்படுறேன். அந்த கிருஷ்ணருக்கு இஷ்டமான வேத பிராமணாலுடைய பூஜனமும் இருக்கு. 30-40 பேர்களுக்கு மேலே பிராமணால எத்தனை பேர் கிடைக்கிறாளோ அவளுக்கு விசேஷமான பூஜைகள் இல்லாமல் கோகுலாஷ்டமி அன்னைக்கு பீஜதானங்கள் இல்லாமல் நடக்கிறது. அதோட 2000 பேருக்கு அன்னதானமும் ஏற்பாடு வருஷம் ராமநவமி கோகுலாஷ்டமியில் நடக்கிறது. நாளையிலேருந்து பாகவத சப்தாகம் மூலபாராயணம் 18,000 ஸ்லோகமும் 2 தடவை 36,000 ஸ்லோகம் படிக்க போகிறது. இது 14 நாள்ல 2 முறை பாகவதம் படிக்க போகிறது.
குருவாயூரப்பனோட கிருபை, அவரோட சாநித்தியம் எங்க இருக்கோ அங்கதான் பாகவதம் நடக்கும். பாகவதம் எங்க படிக்கப்படுறதோ மம சந்நிதிகாரகம் அப்படின்னு சொல்றா. பகவான் வந்துட்டாரானால் அங்க எப்பொழுதும் அவருடைய ஸ்மரணம் இருக்கும், அவருடைய பஜனம் இருக்கும். அப்பேற்பட்ட க்ஷேத்திரமான ஸ்ரீரங்கத்திலே ஸ்ரீரங்காக்கியம் மகாக்ஷேத்திரம் எத்திர சந்நிஹிதோ ஹரிஹின்னு பூர்ண சாநித்தியத்தோட ஹரி விளங்கறார் அப்படின்னு பாகவதம் சொல்றது. ஸ்ரீரங்க க்ஷேத்திர மகாத்மியம் போராத்துக்கு இந்த இடத்துல அதுவும் ராமாசிரமத்திலே விடாம ஆரம்பிக்கிறதே யஜ்யங்களோட தொடங்கினோம். ஆசிரமத்திலே மேற்கொண்டு ஞான யஜ்யங்கள் பாகவத சப்தாகமும் நவாகமும் நடந்துட்டே இருக்கு. இன்னைக்கு ஸ்ராவணங்கிறதுனால வியாசருடைய ஸ்மரணத்தோட இந்த பிரவச்சனத்தை தொடங்குவோம். பாகவதத்துல வியாசாச்சாரியாலை பத்தி ஒரு அழகான ஸ்லோகம். அச்சதுர்வதனோ பிரம்மா விவாஹுரபரோ ஹரிஹி அபாலலோச்சன சம்பு பகவான் பாதராயணஹ. பாதராயணர் அப்படின்னு பேர், கிருஷ்ணத்வைபாயணர் அப்படின்னும் பேரு. பதரிகாசிரமம் தான் அவருடைய வாசஸ்தலம். பதரீஷண்ட மண்டிதம்னு வியாசர் இருக்கிற இடத்தை பாகவதம் சொல்ற. பத்ரிகாசிரமம் தான் அவருடைய ஸ்தானம். பாதராயணர். அதோட கூட கிருஷ்ணய அப்படின்னு யமுனைக்கும் பேரு. யமுனையில ஒரு நடுப்புற ஒரு திட்டு வச்சு ரெண்டு பக்கமும் போறதான். அந்த யமுனையில ஒரு நடுப்புற ஒரு திட்டு வந்து ரெண்டு பக்கமும் யமுனை போச்சுன்னா தீபம் தானே அது. அதனால அந்த இடத்துல பராசரரான மகரிஷி மகாத்மா பராசரருக்கும் சத்தியவதி அப்படிங்கிற உபரிச்சரவசூனுடைய பொண்ணுக்கும் அவதரிச்சா. வியாச சத்தியவதி சுதஹா அப்படின்னு அந்த அம்மாவுக்கு ஒரு பெருமை. வியாசர்னு சொல்றதையே சத்தியவதியினுடைய புத்திரர் அப்படின்னு சொல்லப்படுறது. கிருஷ்ணத்வைபாயனர். அதனால யமுனையினுடைய ஒரு நடுப்புற ஒரு திட்டுல தீவுல அவதாரம் தான். பிறக்கிறதையே 16 வயசோட கூட ரிஷி வேஷத்தோட ஜடா மகுடத்தோட மரவுருவியோட சின்முத்திரையோட கூட அவதரிச்சா. அவர் எப்படி இருக்கார் அப்படின்னும் அவருடைய பிரபாவம் என்னங்கிறதையும் அழகா சொல்றது. இன்னைக்கு அவருக்கு தான் பூஜை ஸ்ராவண மாசத்துல. போன மாசம் பௌர்ணமியில வியாச பூஜைன்னு சன்னியாசிகள்லாம் பண்ணுவார். இந்த மாசம் ஆவணி மாச பௌர்ணமியில வியாசாச்சாரியாளுக்கு பிரம்மச்சாரிகளும் கிரகஸ்தாலும் வானப்பிரஸ்தாலும் இந்த மாசத்துல பூஜை. வியாசருக்கு போன மாசம் ஒரு பூஜை, இந்த மாசம் ஒரு பூஜை. வியாச பௌர்ணிமான்னு வியாசரை பூஜிக்கிற உயர்ந்த புண்ணிய காலம். குரு பௌர்ணிமா, வியாச பௌர்ணிமா. குருன்னாலே வியாசாச்சாரியால் தான். எத்தனை குருக்கள் அப்புறம் முன்னையும் வந்திருந்தாலும் குரு பௌர்ணிமான்னாலே அது வியாச பௌர்ணிமா தான். அவர் எப்படி இருக்காருன்னால் மழை பெய்யறதுக்கு முன்னாடி ஆகாசத்துல ஒரு மேகம் திரள்றதே கருன்னு, அந்த மேகம் போல இருக்காராம் வியாசர். அப்ரஷ்யாமஹா. அப்ரம்னா நீருண்ட மேகத்துக்கு பேர். அது எப்படி கருப்பா இருக்கோ, சியாமம்னா கருப்பு. அப்ரஷ்யாமஹா. அவர் நீலமேகமாக இருக்கார். அவருடைய ஜடை எப்படி இருக்குன்னால் தங்க நிறமா இருக்கார். பிங்க ஜட்டா பத்த கலாபஹான். நல்ல உயரமா இருப்பாராம். பிராம்சுர்தண்டி. கையில ஒரு யோக தண்டம் வச்சுட்டு இருப்பார். கிருஷ்ண மிருகத்வத் பரிதானஹா. மாந்தோலை போத்தின்னு இருப்பார், இடுப்புல கட்டின்னு இருப்பார். சாக்ஷால் லோகான் பாவயமானஹா. உலகத்தை பாவனமாக்கணும் வந்தாராம் வியாசாச்சாரியார். அவர் இல்லைன்னா இன்னைக்கு நமக்கு இப்படி ஒரு ஜீவனம் ஏது. திரும்ப திரும்ப பாகவத சப்தாகம் நடத்தின்னு இருக்கோம், பாகவதத்தை படிச்சுட்டு இருக்கோம், சொல்லிட்டு இருக்கோம்னா எங்க பெரியவாள்லாம் சொல்லுவாள், சாப்பிட்ற சாதம் வியாசர் போடுறதப்பா. வியாச வாக்கியம் தான் சோறு போடும், வியாச வாக்கியம் தான் சோறு போடும்பால் குழந்தையில. பாகவதம் படிக்கிற காலங்கள்ல பாரதாதி கிரந்தங்களை படிக்கிறது, நீ எதை படிச்சாலும் நமக்கு ஜீவனம்ங்கிறது வியாச வாக்கியம்தான் அப்படின்பா. வெறும் ஒரு குடி சோத்துக்காக அவ சொல்லல. இகத்துக்கோ பரத்துக்கோ நமக்கு ஜீவனம் எதுனால் வியாச வாக்கியம்தான் ஜீவன். சன்னியாசிகளுக்கும் பிரம்மசூத்திரம்னு வியாச வாக்கியம்தான் ஜீவனம். பிரஸ்தானத்திரயம்னு அவ படிக்கிறாளானால் வியாசர் எழுதினதுதான். நம்மளை போல உள்ள குடும்பிகளுக்கும் ஜீவனம் கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாயச்சான் இன்னைக்கு சொல்றோம்னால் யார் எழுதி கொடுத்தாலும்
வியாசர் சொல்லல பாகவத பாரதாதி கிரந்தங்கள்னா கிருஷ்ணர்னு நமக்கு ஒருத்தர தெரியுமா? இப்ப கோகுலாஷ்டமி உற்சவம்னு தெரியுமா? கொண்டாடிட்டு இருக்கோம் இன்னைக்குன்னு சொன்னால் கிருஷ்ணருக்கும் மேல கொண்டாடப்பட வேண்டியவர் வியாசர். ஏன்னா கிருஷ்ணரையே நமக்கு காமிச்சு கொடுத்தவர். அவருடைய அழகா அந்த ஆவணியாவட்டத்தை ஒட்டி கோகுலாஷ்டமி தொடங்குறது. தமிழ்ல அழகா ஒரு வச்சனம் சொல்லுவாள், விட்டங்களந்த 8ஆம் நாள் அஷ்டமி அப்படின்பா. கிராமங்கள்ல அது அழகு. வியாசர்கிட்டேருந்து கிருஷ்ணாஷ்டமி தொடங்குறது. அவிட்டம், விட்டம்னு சொன்னா இங்க அவிட்டம், விட்டம் கிடந்த 8ஆம் நாள் அஷ்டமி அப்படின்பா. அவிட்டம்னு சொன்னால் ஸ்ராவணம். இந்த ஆவணி அவிட்டம் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு பிரதான தெய்வம்ங்கிறது கலசத்துல வியாசர் தான், கிருஷ்ணத்வைபாயனர் தான். அவர் எதற்காக அவதாரம் பண்ணினார்னால் சாட்சால் லோகான் பாவயமானஹா, உலகத்தையே பாவனமாக்கிறதுக்காக வந்தார். யாரெல்லாம் கவிகளோ அவளுக்குள்ளாம் சிகரம் போல இருக்கிறவரா. கவி முக்கியா, யார சொல்றேன் நீங்கள் அப்படின்னா பராசர பகவானுடைய புத்திரனை சொல்றேன் அப்படிங்கிற. பாராசரியா, பராசரருடைய புத்திரர் பாராசரியா. அவர் மலமலையா எழுதி வச்ச பாரத பாகவத 11 புராணங்களை எனக்கு பிரகாசிக்க பண்ணட்டும் அப்படின்னு பர்வசுரூபம் விவருணோது, மலை போல அவர் எழுதி வச்சதான சாஸ்திரங்கள் எனக்கு விளங்க அனுகிரகம் பண்ணட்டும். அப்ரஷ்யாமஹம் பிங்கஜடாபத்த கலாபஹம் பிராம் சுர்தண்டி கிருஷ்ண மிருகத்வத் பரிதானஹம் சாக்ஷால் லோகான் பாவயமானஹம் கவிமுக்கியஹ பாராசரியஹம் பர்வசுரூபம் விவருணோது. ஜென்மால அவர் எழுதின ஸ்லோகங்களை படிக்க முடியாது ஒரு தடவை, அவ்வளவு எழுதி வச்சிருக்கார். ஒரு ஸ்லோகம் எழுதுறது எவ்வளவு கஷ்டம்னு கொஞ்சம் சாஸ்திரம் சம்ஸ்கிருதம் படிச்ச வித்வான்களை கேட்டா தெரியும். சந்தோபங்கம் வந்துடாம, அக்ஷரலோபம் வந்துடாம அந்த சந்தஸ்ல எழுதுறது எவ்வளவு கஷ்டம்ங்கிறது கேட்டா தெரியும். அர்த்த புஷ்டியோடையும் இருக்கணும். என்னமோ நானும் எழுதினேன்னு எழுதக்கூடாது, சினிமா பாட்டு எழுதுறா போல எழுதக்கூடாது. அது லோகத்துக்கு உபகாரமாயும் இருக்கணும். அது மாதிரியே ஒரு ஸ்லோகமும் எழுதியிருக்கார் வியாசாச்சாரியா. அதனால அவரோட பெருமையை சொல்ற ஒரு ஸ்லோகம், பிரம்மா பிரம்மான்னு சொன்னா அவருக்கு அடையாளம் எதுனால் 4 முகத்தோட இருக்கிறவர் பிரம்மதேவன். 4 முகம் இல்லைன்னாலும் எங்க வியாசாச்சாரியால் பிரம்மதேவன் தான் அப்படின்னா. அச்சதுர்வதனோ பிரம்மா, 4 முகம் இல்லை, அதுக்காக பிரம்மா இல்லைன்னு சொல்ல முடியாது எங்க வியாசரே. ஏன்னா வேதார்த்தங்களை அப்படி சிருஷ்டி பண்ணியிருக்கார். மகாபாரதமாயும் ஹரிவம்சமாயும் வியாச ஸ்மிருதியாயும் பிரம்மசூத்திரமாயும் 11 புராணங்களாயும் உபபுராணங்களாயும் வியாசாச்சாரியா. அச்சதுர்வதனோ பிரம்மா, 4 முகம் இல்லைன்னாலும் எங்க வியாசாச்சாரியால் பிரம்மதேவன். விபாகுரபரோ ஹரிஹி, 4 கை இல்லைன்னாலும் எங்க வியாசாச்சாரியால் ஹரி. விஷ்ணு அப்படின்னு சொன்னா 4 கை தானே அடையாளம். வியாசாச்சாரியாளுக்கு 4 கை இல்லை 2 கை தான் இருக்குன்னாலும் அவரும் விஷ்ணு தான். விஷ்ணுவோட தர்மம் எதுனால் ரக்ஷணம். அதுபோல நம்மளே உஜ்ஜீவிக்க பண்றா. திவாகுரபரோ ஹரிஹி அபாலலோச்சன சம்புஹு, 3வது கண்ணு பரமேஸ்வரனுக்கு தனியான அடையாளம். திரியம்பகன்னு 3 அம்பகானி அஸ்ய சஹ, 3 கண்ணுடையவன் எவனோ அவன் திரியம்பகன். 3 கண்ணு இல்லைன்னாலும் எங்க வியாசாச்சாரியால் பரமேஸ்வரன். அபாலலோச்சன சம்புஹு, நெற்றியில கண் இல்லைன்னாலும் அவர் பரமேஸ்வரன். பரமேஸ்வரனுடைய தர்மம் என்னன்னால் சம்ஹார். இவர் என்னத்தை சம்ஹாரம் பண்றார்னால் நம்மளுடைய அஜ்ஞானங்களை சம்ஹாரம் பண்றார், நம்மளுடைய அறியாமையே மோகங்களை சம்ஹாரம் பண்றார். இல்லாததை இருக்கிறதாயும் நினைக்கிறது மோகம்னு பேர், அதை அழிக்கிறா. அபாலலோச்சன சம்புஹு பகவான் பாதராயணஹா, பகவானே அவர். ரிஷி சமூகத்தில் ஒருத்தர் இருந்தாலும் உத்தராய் இருந்த பொழுதிலும் கூட அவர் பகவானே. பகவான் பாதராயணஹா, அப்பேற்பட்ட வியாசாச்சாரியால் கருணையோடு எழுதி கொடுத்ததான கிரந்தம் ஸ்ரீமத் பாகவத். அவளுக்கு கிருதஞதை பண்றதுக்கான ஒரே நாள் இந்த நாள் தான், இந்த சிராவண மாசத்துல தான். அவளை கலசத்திலையும் பூஜை பண்ணி, ஹோமங்கள்லையும் ரிஷிகளுக்கு ஹோமங்கள் பண்ணி, காண்ட ரிஷி தர்ப்பணங்கள்லாம் பண்ணி,
அதுபோல நித்தியப்படி செய்யக்கூடிய பிரம்ம யஜ்ஞத்துல கிருஷ்ணத்வைபாயனாதயா ஏ ரிஷயா தான் ரிஷிகஸ்தர்ப்பயாமி அப்படின்னு ஒரு அர்க்கியம் ருத்ரநிஜாலம். இதுதான் வியாசருக்கு நம்ம செய்யறது. அவர் அது கூட எதிர்பார்க்கல, நம்மளுடைய கிருதஜதைக்காக செய்யறோம். உண்மையா அவருக்கு நம்ம செய்யணுமானால் என்ன செய்ய முடியும்னால் அவர் எழுதி வச்ச பாகவதத்தை நித்திய ஒரு அத்தியாயம் 4 ஸ்லோகமாவது படிக்கிறது தான் நம்ம அவருக்கு செய்யறதான பூஜை. ஏதோ கதை சொன்னால் 4 ஸ்லோகம் நன்னா சொன்னாரோ சுமாரா சொன்னாரோ ஒரு பொன்னாடையை போத்துறது மாலையை போடுறதுங்கிறது இன்னைக்கு ஒரு சம்பிரதாயமா இருக்கு. ஏன்னா பகவத்குணம்னு சொல்றார். அந்த சொல்ற பீடமும் வியாச பீடம்னு தான் பேர். யார் வந்து உட்கார்ந்துட்டாலும் அந்த பீடத்துக்கு வியாச பீடம்னு பேர். நான் பாகவதம் சொல்ல போறேன்னு ஒருத்தர் உட்கார்ந்துட்டாரானால் அந்த பீடத்துக்கான பூஜை தான். வியாசரை பூஜிக்க முடியாது, நேர வரல, அதனால நமக்கு அந்த பீடத்துல உட்காந்துருக்கிறவால பூஜிக்கிறோம். ஆனா உண்மையா இந்த பூஜை, இந்த மாலை, இந்த பன்னாடை இதெல்லாம் யாருக்கு உரியவர்னால் வியாசருக்கு தான் உரிய. இதெல்லாம் வியாசருக்கு தான் கொடுக்கணும். வியாசர் இல்லையே அவருக்கு எப்படி கொடுக்கறதுனால், இல்லையா அவர் இருக்காரே, சப்த சிரஞ்சீவியில ஒருத்தராக இருக்கார். அஸ்வத்தாமா பலிர்வியாசா ஹனுமாம்ச்ச விபீஷணா கிருப பரசுராமச்ச சப்தைதே சிரஜீவினஹான்னு 7 சிரஞ்சீவியில ஒருத்தரா வியாசாச்சாரியால் இருக்கா. ஒரு ஆச்சரியம், அவருக்கும் 16 வயசான். வியாசர்னு சொன்னா வயசான ஒரு ஆக்கிருத்தியா நம்ம பாவிக்கிறோம். ஏன்னா புள்ள சுகர் வந்துட்டதுனால ஒரு அப்பாங்கிற கேட்டகரியில அவரை பார்க்கிறோம். ஆனா ஒரு ஆச்சரியம், அவர் பிறக்கிறதையே 16 வயசோட தான் வந்தார். இன்னைக்கும் 16 வயசு தான். மானச சிருஷ்டி தான். இவெல்லாம் வந்து மனசால சிருஷ்டி பண்றது தான். அதுபோல சுகருக்கும் 16 வயசு தான், நாரதருக்கும் 16 வயசு தான், மார்க்கண்டேயருக்கும் 16 வயசு தான். இப்படி புராணங்கள்ல சில பேருக்கு அப்படி ஒரு பெருமைகள் புராணம் சொல்றவால் அப்படி இருக்கணுங்கிற போல அமைஞ்சிருக்கு. சூத சூத சிரஞ்சீவே அப்படிங்கிறால் நைமிஷாரண்யத்துல மகரிஷிகள் சூதா நீ தீர்காயுஷா இருக்கணுண்டா, சிரஞ்சீவியா இருக்கணுண்டா அப்படிங்கிறா. எதற்காக சொல்றார்? அண்ணா 3 வேளை டிஃபன் சாப்பிட்டு காஃபி சாப்பிட்டு இட்லி சாப்பிட்டு இருக்கிறதுக்காகவானால் பாகவதம் சொல்லி எல்லார் மனசுலையும் ஒரு சாந்தியை, ஒரு சந்தேகத்தை நிவர்த்தி பண்றதும் அசாந்தியை நிவர்த்தி பண்ணியும் பகவானிடத்துல ஒரு பிரேமையை ஏற்படுத்தியும் ஒரு உறவை ஏற்படுத்தியும் பண்றதுனால பாகவதால் ரொம்ப நாளைக்கு நன்னா இருக்கு. தீர்காயுஷாக இருக்கணும் அப்படிங்கிற போல 16 வயசு தானம் இந்த பகவத்குணம் சொல்ற இவாளுக்கெல்லாம். மார்க்கண்டேயரும் பௌராணிகர் தான், வியாசரும் சுகர் எல்லாருமே புராணம் சொல்றவாள் தான். அப்பேற்பட்ட வியாசாச்சாரியால் அச்சதுரு வதனோம் பிரம்மான் விபாகுர பரோகதி இன்னைக்கும் இருக்கார், பத்ரிகாசிரமத்தில் இருக்கார் அப்படின்னு பாகவதம் சொல்றது. பிரம்மநத்யாம் சரஸ்வத்யாம் ஆசிரம பশ্চিமே தட்டே சம்யாப்ராச இதி புரோக்தா ரிஷீனாம் சத்ரவர்தனஹாம். அவர் இருக்கிற இடத்துக்கு சம்யாப்ராசம்னு பேரான். பாகவதத்துல வியாசருடைய போஸ்டல் அட்ரஸ் சொல்றது. பத்ரிகாசிரமத்துக்கு மேலே சரஸ்வதி நதியினுடைய வடவண்டக்கரையில சம்யாப்ராசங்கிற இடத்துல குகையில இருக்கார் அப்படின்னு இன்னைக்கு இருக்கு. இந்த இடத்துக்கு மானா அப்படின்னு இன்னைக்கு இருக்கிற பிராகிருதத்துல அதை சொல்றா. பத்ரிகாசிரமத்திலேருந்து 3 மைல் மேல போனோமானால் வியாசருடைய குகை. அவரை பூஜிக்கிற தினம் இன்றைய தினம். போன பௌர்ணமி சன்னியாசிகள்லாம் பூஜிச்சா, இந்த தினம் பிரம்மச்சாரிகள் கிரகஸ்தர்கள் நம்மளாம் பூஜிக்கிறோம். எல்லாரும் பூஜிக்க வேண்டிய ஒரு தெய்வம் வியாசாச்சாரியா. பேர்பட்ட கிருபாலுவான வியாசர் எழுதினதான கலி ஜனங்களுக்குன்னே ஏற்றதான ஒரு அழகான புராணம் ஸ்ரீமத் பாகவதம். இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பாரமஹம்ஸ்யாம் சம்ஹிதாயாம் அப்படின்னு சன்னியாசிகளும் சேவிக்கிறா போல அமைஞ்சிருக்கு. பக்தி ஞான வைராக்கியத்தை தரக்கூடியதாக, ஞானத்தை தரக்கூடியதாக அமைஞ்ச ஞான சாதனமாக அமைஞ்ச புராணம். எல்லாத்துக்கும் மேல கிருஷ்ணருடையவே ஸ்வரூபம். ஸ்ரீமத் பாகவதாக்கியோயம் பிரத்யக்ஷா கிருஷ்ண ஏவகி அப்படின்னு கிருஷ்ணருடையவே ஸ்வரூபம். அப்பேற்பட்ட அந்த பாகவதம் நாளையிலேருந்து இங்கே சப்தாக நடக்க போகிறது. மாசமே நடந்துட்டு இருக்கு. 5-6 வருஷங்களா இருந்தாலும் இந்த இப்போ நடக்கிறது ரொம்ப விசேஷம், புண்ணிய காலம். ஏன்னா கோகுலாஷ்டமி புண்ணிய காலம். வருஷத்துல ஒரு தடவை வரக்கூடியதானே ஸ்ரீ ஜெயந்தி அப்படிங்கிற புண்ணிய காலத்துல நமக்கு பாகவத சப்தாகம் முழுக்க படிக்கிறோம். அதுல கிருஷ்ணாவதாரம், பாலலீலை, கோபிகா கீதம், ராசக்கிரீடை,
ருக்மிணி கல்யாணங்கள், சத்யபாமா கல்யாணங்கள் எல்லாமே வருது. கிருஷ்ணர் சம்பந்தமான கதைகள் ஒரு 100-120 அத்தியாயத்துக்கு மேலே உத்தவ கீதை பரியந்தம் நமக்கு எல்லா கதைகளும் நமக்கு படிக்கப்படுறோம். 2 தடவை அதுவும் முன்னாடியுமா நமக்கு படிக்க கிடைக்கிறது. நமக்கு பெரிய பாக்கியம். யூடியூப் மூலமாக பாராயணம் பிரவச்சனங்கள் கேட்டால் கூட கேட்கறதுல ஒன்றும் குறவில்லையே. அந்த கதைகள், அந்த பாகவத ஸ்லோகங்களை கேட்குறோங்கிறதுனாலேயே நமக்கும் கிருஷ்ண பிரசாதம் நேரம் வந்தால் இன்னும் விசேஷம். முடியலைன்னாலும் இதில் விடாமல் நம்ம கேட்டுன்னு இருக்கிறதுங்கிறது நமக்கு பகவானுடைய பிரசாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். பூர்வ சரித்திரத்தில் பாகவதம் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வரும். பாகவதம் ஒரு சப்தாகத்திலையும் ஒரு பாகங்கள் சொல்லிட்டு வரும். அதில் பூர்வ கதையில் பஞ்சமஸ்கந்தம் முடிஞ்சிருக்கு. போன சப்தாகத்தில், போன மாதம் ஒரு சப்தாகம், ஒரு நவாகம் ஸ்ரீமத் ராமாயணமும் நடந்தது. ராமனுடைய அனுகிரகத்தில் அது கச்சித் சர்க்கம் பூர்த்தியாச்சு. போன நவாகத்தில் பாகவதத்தில் பஞ்சமஸ்கந்தம் முடிஞ்சு ஷஷ்டஸ்கந்தம் தொடங்கிறது. ஒரு ஸ்கந்தமும் ஒரு ரசம். பாகவதத்தில் 12 ஸ்கந்தங்களும் எப்படி விருந்தில் ஒரு பாயசம், ஒரு ஸ்வீட்டு, ஒரு திதிப்பு பச்சடின்னு பலவிதமாக விருந்து பரிமளிக்கிறதோ அதுபோல பாகவதம் 12 ஸ்கந்தமும் ஒரு ஸ்கந்தமும் ஒரு ரசத்தோடு கூட தனியாக பிரகாசிக்கும். அதுபோல பஞ்சமஸ்கந்தம் ரொம்ப கம்பீரியமான ராஜயோகங்கள் அப்படின்னு சொல்லப்படுற ராஜவித்யா, ராஜகுஹ்யம், பவித்திரம், இதமுத்தமம்னு பகவான் கீதையில் சொல்கிறாரே. அந்த ராஜயோகத்தை அனுஷ்டிச்சே பரத யோகீஸ்வரருடைய உபாக்கியானம் பிரதானமாக சொல்லப்பட்டது. அப்புறம் அவரோட வம்சங்களை சொல்லி அவர் ஆண்டதுனாலேயே இந்த தேசத்துக்கு பாரத தேசம்னு பாரதத்தோட பெருமையை வர்ணிச்சு, பாரதத்துக்கு ஈடு எது? க்ஷணாயுஷாம் பாரத கல்பாயுஷாம் ஸ்தானஜயாத் புனர்பவாத். பிரம்மலோகாதி லோகங்களில் கல்பகாலம் இருக்கிறத விட பாக்கியம் ஒரு க்ஷணம் பாரதத்தில் வந்து பிறக்கிறது அப்படின்னு தேவதைகள்லாம் வேண்டாளாம். ஏன்னா இங்கே தான் கங்கையா, இங்கே தான் காவேரியா, இங்கே தான் யமுனையாம், இங்கே தான் பூரி ஜெகநாதமாம், இங்கே தான் ஸ்ரீரங்கமாம், இங்கே தான் அனந்தசயனமாம். பாரதத்தோட பெருமை அந்யாதிருஷம்னு விட்டார். மகாநதிகள்லாம் இங்கே தான் ஓடுறதுன்னு சுகாச்சாரியால் பூர்வ சரித்திரத்தில் பஞ்சமஸ்கந்தத்தில் சொன்னால். போன வாரம் நம்ம ஆடி அமாவாசைக்கு கங்கா ஸ்நானங்கள்லாம் பண்ணிட்டு வரோம். கங்காஜலம் எடுத்துன்னு வந்திருக்கோம். இங்கேயும் கலசத்தில் வச்சு பூஜிக்கிறதுக்கு வருஷம் கங்கை கிடைக்கிறது. கங்கைன்னா அது பெரிய பாக்கியம். ஒரு அடி எடுத்து வைக்கிறதையும் அஸ்வமேதம் ராஜசூய யாகங்கள் பண்ண பலன் விட்டா. எஸ்யாம் ஸ்நானார்த்தஞ்சாகச்சதா பதே பதே அஸ்வமேத ராஜசூயாதீனாம் பலம் ந துர்லபமிதி. 15-16 வருஷமா நமக்கு வருஷம் 2 தடவை 3 தடவைன்னு கங்கா ஸ்நானம், கங்கா வாசம் கிடைக்கிறது. அதுலேயும் பிரத்யேகமாக ஹரித்வார், கங்கையை பல இடத்துல ஓடினாலும் 1000 கிலோமீட்டருக்கு மேலே ஓடுறாள் கங்கை. பீகார், பெங்காலம் பர்யந்தம், மங்காள பர்யந்தம் போகிறாள். ஹிமாச்சலத்திலேருந்து வர கங்கைன்னா கூட 3 இடம் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுறது. கங்கா ஸ்நானத்துக்கு 3 இடம். கங்கை எல்லாம் எப்படி காவேரி எல்லா இடத்துலையும் ஓடினாலும் துலா ஸ்நானம்னா ஸ்ரீரங்கத்திலே அம்மா மண்டபத்துறை கட்டம்னு அதுக்கு ரொம்ப பிராமுக்கியம் சொல்லப்பட்டிருக்கும். ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் ஸ்நானம் பண்ணுறதும், கடமுழுக்குன்னா மாயவரத்தில் ஸ்நானம் பண்ணுறதும் விசேஷம்னு சொல்லப்படுறதோ அதுபோல கங்கை எத்தனை இடத்துல ஓடினாலும் எங்க ஸ்நானம் பண்ணாலும் புண்ணியம்தான். 3 இடம் விசேஷமாக சொல்லப்படுறது. ஒன்று காசியில ஸ்நானம் பண்றது ரொம்ப புண்ணியம், 2வது பிரயாகேல ஸ்நானம் பண்றது ரொம்ப புண்ணியம். எல்லாத்துக்கும் மேல முதல்ல கிளம்பி வர இடத்துல இருக்கிற ஹரித்வாரத்துல ஸ்நானம் பண்றது ரொம்ப புண்ணியம். கங்கையில ஸ்நானம்ங்கிறது இந்த 3 இடம் ரொம்ப விசேஷமாக சொல்லியிருக்கா. ஹரித்வாரம், பிரயாக, காசி க்ஷேத்திரம், இந்த 3 இடத்துல விசேஷமாக ஸ்நானம் பண்ணுறதுக்கு விசேஷ பலன்கள்னு சொல்லியிருக்கா. இல்லை ஹரித்வாரத்தில் வருஷம் நமக்கு ஸ்நானம் பண்ண கிடைக்கிறது. 2 வருஷம் முன்னாடி பல பக்தாலி அழிச்சுன்னு போய் இதே ஆடி அமாவாசையில் பாகவத சப்தாகம் அங்கேயும் நடத்தினோம். கங்கையிலேயே ஜலத்தை எடுத்துட்டு கூடத்தில் நாம சங்கீர்த்தனத்தோட அங்கே கலசத்தில் வச்சு சப்தாகம் நடத்தி திரும்ப கங்கையிலேயே அவபுரதம். இந்த ஜலத்தை கங்கை எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாள் அப்படிங்கிறது நம்ம மனசுக்கு தெரிஞ்சுது, உணர முடிஞ்சுது. கங்கையே பரம பூத்தையவள். அந்த ஜலத்தை எடுத்துட்டு அதில் 1 வாரம் பாகவதமும் படித்து பூஜையும் பண்ணி விஷ்ணு பாதத்தில் உண்டான கங்கைக்கு விஷ்ணு ஆராதனம் பண்ணி அந்த தீர்த்தத்தை திருப்பி போய் அங்கே விடுறதே அவள் பட்ட சந்தோஷங்கிறது அந்யாதிருஷம். ஏற்பட்ட அந்த கங்கை ஓடக்கூடிய தேசமாம் பாரத தேசம்.
இதெல்லாம் பஞ்சமஸ்கந்தத்துல சொன்னா. இந்த கங்கைக்கு யார் ஸ்நானத்துக்காக அடி எடுத்து வைக்கிறாளோ, யஸ்யாம் ஸ்நானார்த்தஞ்சாகச்சதா பதே பதே அஸ்வமேத ராஜசூயாதீனாம் பலம் ந துர்லபமிதி. அஸ்வமேத பலனாம் ராஜசூயாகம் பண்ண பலனா ஒரு அடியும் கங்கைக்கு எடுத்து வச்சானா, கங்கைக்கு போறேன்னு சொன்னாலே மகாபாகியம். அதுபோல காவேரி தோயமாஸ்ருத்தியே வாதோயத்திர பிரவர்த்ததே தத்தேச வாசினாம் பூயா கிமுத தீரவாசினாம் அப்படிங்கிறது அக்னி புராணம். காவேரியில பாக்கி நதிகள் எல்லாம் கூட ஸ்நானத்தோட மகிமை சொல்லப்பட்டது. காவேரிக்கு என்ன பெருமைன்னால் அதுலேருந்து கிளம்புற காத்து மேலப்பட்டா போறோங்கிறார். காவேரி தோயமாஸ்ருத்திய வாதோயத்திர பிரவர்த்ததே. அந்த காவேரி அலையிலேருந்து கிளம்பி வர காத்து படுற தேசங்கள்லாம் பவித்திரமாயிடும், அவள் எல்லாமே பாக்கியசாலிகள்னு சொன்னார். தத்தேசவாசினாம் பூயா. இந்த காத்து கிளம்பினா எவ்வளோ தூரம் போறது, காவேரியிலேருந்து வரத்தே அந்த அலை மேல அலைய ஜலம் வரத்தே அதுலேருந்து கிளம்புற காத்து எவ்வளோ தூரம் போறதோ அந்த தேசத்துல வசிக்கிறவாள்லாம் பாக்கியசாலிகள்னு சொன்னால் ஸ்ரீரங்கம் மாதிரி அந்த தீரத்திலேயே வாசிக்கிறவாளோட புண்ணியத்தை நான் எப்படி சொல்லுவேன் அப்படிங்கிறது அக்னி புராணம். தத்தேசவாசினாம் பூயா கிமுத தீரவாசினாம். அந்த கரையிலேயே இருந்துட்டு அந்த ஜலத்தையே குடிச்சுட்டு அந்த ஜலத்திலேயே ஸ்நானம் பண்ணிட்டு. காவேரினால் அதுவும் கங்கை தான். கங்கைக்கு கொஞ்சமும் குறைவில்லாதவள் காவேரி. கங்கையே ஸ்நானத்துக்கு வராலாம் தன் பாபத்தை போக்கிக்க துலா மாசத்துல. துலா காவேரி புராணம் சொல்றது, அக்னி புராணம், எல்லா நதிகளும் தன் பாபத்தை போக்கிக்க காவேரிக்கு வராலாம். கங்கை யமுனை எல்லா நதிகளும் வந்து சேர்றதுனாலேயே காவேரியில அந்த காலத்துல ஸ்நானம் பண்ணோமானால் எல்லா நதியிலையும் ஸ்நானம் பண்ண பலம் கிடைக்கிறது. 300 நாளும் காவேரி ஓடினா கூட துலா ஸ்நானம்னு ஏன் சொல்றான்னால் எல்லா நதிகளும் அவ வந்து இங்க ஸ்நானம் பண்ணி தன் பாபத்தை போக்கிக்கிறாளாம் துலா மாசத்துல. அப்போ எல்லா நதிகளும் வந்து இங்க போக்கிக்கிறாள் பாபத்தைன்னா அப்ப காவேரி எவ்வளவு லேசாது கிடைச்சுடுமாது. கங்கையில் புனிதமாய காவிரி நடுவு பாட்டு அப்படின்னார் ஆழ்வார். எல்லாத்தையும் பாவனமாக்கிறார் இந்த காவேரி. இல்லைன்னா பெருமாள் வந்து கரையில ஒரு இடத்துலையும் படுத்துட்டு பரிமளரங்கன் பர்யந்தம் பூபுவார் போற இடத்துல சங்கமமாற பர்யந்தம் ஆமருவி அப்பனாகவும் பரிமளரங்கனாகவும் அப்பக்குடத்தானாகவும் இங்கே அப்பாலரங்கனாகவும் ஸ்ரீரங்கமாகவும் ஸ்ரீரங்கப்பட்டணத்திலேருந்து ஆரம்பிச்சு எத்தனை ரங்கநாதன். காவேரி கரை முழுக்க ரங்கநாதன் தான். கரையெல்லாம் பார்த்தோமானால் அங்கங்க ரங்கநாதர் கோவில் தான் அதிகம் இருக்கும் காவேரி கரையில. இந்த காத்தை வாங்கிக்கிறதுக்கு அவ்வளவு ஆசையாம் காவேரி தோயமாஸ்ருத்தியேன்னு இப்ப மகாத்மியம் சொல்றதே. அந்த காத்து வாங்கிக்கவாக வந்து படுத்துட்டு இருக்காராம் ரங்கநாதன். நித்ரா முத்ராபிராமம் கடி நிகட சிர பார்ஸ்வவின்யஸ்தஹஸ்தம் காவேரி மத்திய தேசே மிருதுதர பணிராட். ஒரு கரையில படுத்துட்டா ஒரு பக்கம்தான் காத்து வரும்னு 2 பக்கமும் காவேரி மத்தியில வந்து படுத்துட்டு இருக்கா. உபய காவேரி மத்தியில காத்து இந்த பக்கம் அடிச்சாலும் தலைமாட்டுக்கு அடிக்கும், அந்த பக்கம் அடிச்சாலும் கால் மாட்டுக்கு அடிக்கும். சில பேர் தலைக்கு ஒரு ஃபேனு காலுக்கு ஒரு ஃபேன் வச்சுட்டு இருக்காளோ. அதுபோல ஈசியும் போட்டு ஃபேனும் வச்சுட்டு 4 பக்கமும் அப்படி ஒரு சுக சரீரம் ராஜ சரீரம். அதுபோல ராஜாதிராஜனான பெருமாள் இந்த பக்கமும் அந்த பக்கமும் காவேரி காத்தடிக்க காவேரி மத்திய தேசே மிருதுதர பணிராட்டி அழகா வந்து படுத்துன்னு இருக்கா. அந்த பாரத தேசத்தோட பெருமையெல்லாம் பஞ்சமஸ்கந்தத்துல சொல்லி கடைசியில நரக வர்ணனம் சொன்னார் சுகாச்சாரியா. அதுல ராஜாவுக்கு மனசுல ஒரு சந்தேகம். அவருக்காக இல்லை நமக்காக தான் அவர் வந்து கேட்கிறார். சுகாச்சாரியால் சொன்னால் பாபம் இருக்குன்னு ஒருத்தன் தெரிஞ்சுனுட்டானால் உடனே பிராயஷ்சித்தம் பண்ணிக்கணும் ராஜன்னே. நரகத்தை சொல்றீங்களே பயமா இருக்கேன்னா உடனே சுகர் சொன்னார் பயப்பட வேண்டாம் ராஜன்னே, பிராயஷ்சித்த காண்டங்களும் இருக்கு நமக்கு, ரிஷிகள்லாம் எழுதியிருக்காள். தஸ்மாத் புரைவாஸ்விக பாப நிஷ்கிருதௌ யதேத மிருத்யோர் அவிபத்யதாத்மனாம் தோஷஸ்ய திருஷ்டுவா குருலாகவம் யதா பிஷக் சிகித்சேத ருஜாம் நிதானவிதி. வியாதியோட காரணம் அறிஞ்சு, பிஷக்கு அப்படின்னா டாக்டர், சிகித்சைன்னா வைத்தியம். எப்படி பிஷக்கு வந்து வைத்தியம் பண்ணி வியாதியை போக்குறாரோ அதுபோல நம்ம பண்ண பாபத்துக்கான பிராயஷ்சித்தங்களை தெரிஞ்சுட்டு
அந்த பிராயஷ்சித்தத்துக்கான பலன் உதயமாறத்துக்குள்ளேயே சீக்கிரம் பண்ணிக்கணும். ஆசு அப்படின்னா பாபம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டானால் உடனே பிராயஷ்சித்தம் பண்ணிக்கணும். தஸ்மாத் புரைவாஸ்விக பாப நிஷ்கிருதோ, உடம்பு தளர்றதுக்குள்ள பண்ணிக்கணும். யதேத மிருத்யோ ரவிபத்யதாத்மனா, கண்ணு தெரியாதே காது கேட்காதே. அப்புறமா நான் கங்கைக்கு கிளம்புறேன்னு சொல்றதுல என்ன இருக்கு? வயசானதுக்கு அப்புறம் நன்னா சரீரத்துல சௌஷ்டவம் இருக்கிறதையே புஷ்டி இருக்கிறதையே கிளம்பி போய் ஸ்நானம் பண்ணிட்டு வந்துவிடணும். இந்திரியங்கள்லாம் கட்டுப்படாத ஒரு காலம், அந்த காலத்துல போய் ஸ்நானம் பண்றேன்னு இறங்கினாரானால் கங்கையை கொடுத்துட்டு வந்து விடுவார், சுத்தமாக்கி விடுவார். அதனால நன்னா அந்த ஜில்லுப்பெல்லாம் தாங்கிறதுக்கான சக்தியும் பிரயாணம் பண்ற சக்தியும் இருக்கிற காலத்துக்குள்ள எவ்வளவு தீர்த்தங்கள் க்ஷேத்திரங்கள் போக முடியுமோ போகணும். தஸ்மாத் புரைவாஸ்விக பாப நிஷ்கிருதோ, பாபம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டானால் சீக்கிரம் பரிகாரம் பண்ணிக்கணும்னால் உடனே அதுக்கும் ராஜா கேட்கிறாள். பாபம் இருக்குன்னு தெரிஞ்சது, பரிகாரம் பண்ணிட்டான். ஆனாலும் ஜீவஸ்வபாவம் செய்யக்கூடாதுன்னு நினைச்சாலும் திரும்ப திரும்ப பாப காரியம் தானே செய்யறான். திருஷ்டஸ்ருதாபியாம் யத் பாபம் ஜானன்னப்யாத்மனோ அஹிதம், தனக்கு அஹிதம்னு தெரிஞ்சா கூட கரோதி பூயோ விவசஹா, செஞ்சு செஞ்சு அந்த வாசனையினாலே பாபத்தை செய்யறான். பிராயஷ்சித்தமதோ கதம், அதனால இவன் பண்ணிட்ட பிராயஷ்சித்தம் பூர்ணமா பாபத்தை எப்படி நிவர்த்தி பண்ணும்? ஒரு பக்கம் பிராயஷ்சித்தம் பண்ணிட்டு ஒரு பக்கம் பாபத்தையும் பண்ணிட்டே இருந்தானா? கொச்சின் நிவர்த்ததே பத்ராதி கொச்சித் தரதி சரதி தத் புனஹ பிராயஷ்சித்தம் அதோபார்த்தம் மன்யே குஞ்சர சூச்சவது. கொஞ்ச நாளி நல்ல காரியம் பண்றான், கொஞ்ச நாளி பாப காரியம் பண்றான். இது எது போல ஆகும்னால், ஒரு மணி அரை மணி 3-4 பாகங்களா சேர்ந்து தண்ணியில போட்டு யானையை குளிப்பாட்டுவான். மெனக்கட்டு பிரஷ் கட்டையெல்லாம் போட்டு தேய்ச்சி குளிப்பாட்டி கொண்டு கரையில நிறுத்தினா இவன் குளிச்சுட்டு வரத்துக்குள்ள, இந்த பாகன் குளிச்சுட்டு வரத்துக்குள்ள கரையில இருக்கிற பூதியை முழுக்க தலையில போட்டுணும் யானை. பிராயஷ்சித்தமதோபார்த்தம் மன்யே குஞ்சர சௌச்சவது, யானையை குளிப்பாட்டுறா போலதானே இருக்குது. குஞ்சரம்னா யானை, மன்யே குஞ்சர சௌச்சவது, யானையை குளிப்பாட்டுறா போல இருக்கே பிராயஷ்சித்தங்கள். பாபம் பண்ணி இவன் பிராயஷ்சித்தம் பண்றதுக்குள்ள இன்னும் மலையா ஒரு பாபத்தை பண்றான். இவனுக்கு எப்படி பாப நிவர்த்தி ஏற்படும்னா, சுகர் அதுக்கும் பதில் சொன்னால், கர்மணா கர்ம நிருஹாரஹா நஹ்யத்யம் ஆத்யந்திக இஷ்யதே அவித்வதவ அதிகாரித்வாதி பிராயஷ்சித்தம் விமர்சனம் நாஷ்னதா பத்யமே வான்னம் வியாதயோபிபவந்தி ஏவம் நியமகிருத்ராஜன்னே சனைஹி க்ஷேமாய கல்பதே. கிருச்சிரம் சாந்திராயணம் முதலியதான பாப நிவர்த்திக்காக சில விரதங்கள் சொல்லியிருக்கா, சாதுர்மாசியங்கள், இதெல்லாமும் பாப நிவர்த்திகரம். அதுக்கு என்ன சக்தி உண்டோ அந்த சக்தி ஏகாதசிக்கும் உண்டுன்னு சொல்லியிருக்கா. அதனாலதான் ஏகாதசியில முடிஞ்சிருக்கு. முடிஞ்சவாள் அதையாவது இருப்போம்னு கிருச்சம் சாந்திராயணங்கள்லாம் போயிடுத்து. இப்போ ஏகாதசி விரதம் பெரும்பாலும் ஜனங்கள் இருந்துன்னு இருக்கால், முடிஞ்சவர்கள் அந்த ஏகாதசியாதி விரதங்கள் இருக்கிறதுனாலே பாபம் அடியோட போறதில்லை. சாஸ்திரம் என்ன சொல்றது? விரதாதிகளாலே கர்மணா கர்ம நிருஹாரஹ நஹ்யத்யாத்யந்திக இஷ்யதே, நஹ்யாத்யந்திக இஷ்யதே, ஆத்தியந்திகமாய் வேரோட கூட பாபம் போகாது. ஏன் போகாதுன்னால் அவித்வத் அதிகாரித்வாத், அஞ்ஞானம் போகாத பரியந்தம் பாபம் போகாது. மூலத்தோட வேரோட அழிக்கணுமானால் அஞ்ஞானம் தொலையணும். அதிகாரியா இவன் ஆகணும். ஒரு காரியம் பண்றதானால் அதுக்கு அதிகாரியாக இவன் ஆகணும். எல்லாத்துக்கும் மேல உண்மையா இருக்கணும் பகவானுக்கு. பிரம்மத்தினுடைய ஞானம் கொஞ்சமாவது இருக்கணும், விமர்சனம் இல்லைன்னு சொன்னால் இதுதான் முக்கியமான பாப பரிகாரம். அது இல்லைன்னால் ஒரு குடத்துல நிறைய கல்ல வச்சுட்டா, வச்சு கங்காஜலம் போல மேல தகடு வச்சு வீடும் கட்டி விட்டா, பெல்ட் வச்சு மூடி விட்டால் அந்த குடத்தை பாரத தேசம் முழுக்க இருக்கிற அத்தனை நதியிலையும் போய் ஸ்நானம் பண்றது, முழுக்காட்டுறது. ராமேஸ்வர பரியந்தம் போய் 22 கரணையும் முழுக்காட்டி முழுக்கினாலும் அந்த குடம் பரிசுத்தமாகுமா? ஏன்னால் வெளியில எவ்வளவு நதியில முழுகினாலும் உள்ளுக்குள்ள இருக்கிற ஸ்வரத்துல இருந்துட்டே இருக்கு. சுரேன்னு பேரு சம்ஸ்கிருதத்துல கல்லுக்கு. நாஷ்னதா பத்யமேவான்னம் வியாதயோபிபவந்தி ஏவம் நியம கிருத்ராஜன்னே சனைஹி க்ஷேமாய கல்பதே. அதுபோல
பாபம் நிவர்த்தியாகணுமானால் பிராயஷ்சித்தானி சீர்ணானி நாராயண பராங்முகம் நனிஷ்புணம் தி ராஜேந்திர சுராகும்பமிவாபகாஹ. சுராகும்பத்தை எத்தனை கங்காதி நதிகள்ல முழுக்கினாலும் நாராயணனுடைய ஸ்மரணம் இல்லாத பண்ணக்கூடிய பிராயஷ்சித்தங்கள்லாம் அது போலதான் விட்டார். சுரை இருக்கிற குடத்தை அலம்பரா போலதான். எவ்வளவு அலம்பினாலும் உள்ள இருக்கிற அந்த சுரை இருக்கிற பர்யந்தம் சுரையினாலே அந்த கலசத்துக்கு பரிசுத்தி ஏற்படாது. பகவானிடத்துல பக்தி ஏற்படணும். தபசா பிரம்மச்சரியேனே, ஆகாரத்துல நியமம் ஏற்படணும். ஆகாரத்துல நியமத்தை கொண்டு வர்றதுனாலேயே பல வியாதிகள் எப்படி நிவர்த்தியாகுமோ அதுபோல தன் கர்மானுஷ்டானங்களை முடிஞ்ச அளவுக்கு காலத்துல செய்யறதுனாலேயே பாபத்திலேருந்து அவன் விலகிறான். உனக்கு செய்ய வேண்டிய காரியம்னு ஏற்படுத்திட்டோமானால் அந்த நேரம் பாபம் பண்றதுலேருந்து அவன் விலகிறான். நாஸ்னதா பத்தியமேவான்னம் வியாதயோ அபிபவந்தி ஏவம் நியம கிருத்ராஜன்னே சனைஹி க்ஷேமாய கல்பத்தை. கண்ட இடத்துல சாப்பிடாம கண்டத்தை சாப்பிடாதே இருக்கிறதுனாலேயே எப்படி பல வியாதிகள்லேருந்து விலகிறானோ அதுபோல இவனுக்குன்னு உள்ளதான கர்மானுஷ்டானங்களை பண்றதுனாலேயே பாப்பத்திலேருந்து விலகிறான். இவனுக்குன்னு உள்ளது என்னென்ன? தபசா பிரம்மச்சரியேனே ஷமேன ச தமேன ச தியாகேன சத்யசௌச்சாபியாம் யமேன நியமேன ச தேகவாத் புத்திஜம் தீராஹ தர்மஜ்ஞாஹ ஸ்ரத்தயான்விதாஹ க்ஷிபந்த்யகம் மஹதபி வேணுகுல்மமிவானலஹ. மகாமந்திரங்களை ஜபிக்கிறதுனாலையும் பிரம்மச்சரியாதி நியமங்களாலையும் சமதமாதி குணங்களாலையும் இப்படி பல விஷயங்கள் சொன்னா யமம் நியமம். இப்படி சில பேர் பாபத்தை போக்கிக்கிறாள் ராஜன்னே. சில பேர் பகவானிடத்துல மனசு வச்சு நல்ல புஷ்பம் துளசி எடுத்து அர்ச்சிக்கிறதும் அவனுக்கு நமஸ்காரம் பண்றதும் அவன் நாமத்தை சொல்றதும் ஆலயங்கள்ல போய் புறப்பாடுல பகவானை தரிசனம் பண்றதும் கேச்சித்து கேவலயா பக்தியா வாசுதேவ பராயணாஹ அகம் துன்மந்தி கார்த்சனேன நீகாரமிவ பாஸ்கரஹ. உண்மையான பாபம் பக்தியினால்தான் பாபம் நிவர்த்தியாகும். அது எது போலேன்னால் சூரியனை கண்ட பனி விலகரா போல விலகிடும். நீகாரமிவ பாஸ்கரஹ ந ததாஹ்யகவான் ராஜன்னி பூயே ததப ஆதிபிஹி யதா கிருஷ்ணார்ப்பித பிராணஹ தத்பூருஷ நிவேஷயா. பகவானிடத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு மனசை வைக்கிறானோ, பகவத் அம்சபூதர்களானே பாகவதாலிடத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு அன்பு செய்யறானோ, தத்பூருஷ நிஷேவயா அவர்களுக்கு எவ்வளவு தூரம் பணிவிட செய்யறானோ அவன் சகல பாபத்திலேருந்தும் பரிசுத்தமாகி பூதனாக ஆயிடுறான். இதனால ஆற பவித்திரம் தபஸ்னால கூட ஆக முடியாது ராஜன். முன்னாடி சொன்ன தபசா பிரம்மச்சரியேனேங்கிற அந்த நியமங்களால ஆக முடியாத பரிசுத்தி பகவத் பக்தினாலையும் பாகவத சேவையினாலையும் கிடைக்கிறது. சத்ரீச்சீனோஹ்யம் லோகே பந்தாக்ஷேமோ குதோபயா சுஷீலாஹ சாதவோ எத்ரே நாராயண பராயணாஹ. எந்த பக்தி மார்க்கத்திலே சாதுக்கள் இருக்காலோ பகவானிடத்திலேயே அன்பு வச்சு சாதவாக லோக ஆசைகளை விட்டவர்களாக நாராயண பராயணாக, நாராயணனே நமக்கு லட்சியம் அவனே ஆதாரம்னு இருக்காலோ அவர்கள் போற பாதை தான் அழகான பாதை. அதுதான் நமக்கு சத்ரீச்சீனஹா பந்தா. பந்தான்னா பாதை. அவர்கள் போற பாதை தான் பாதை. பிராயஷ்சித்தங்கள் கூட அதுக்கப்புறம் தான். பகவானிடத்துல மனசை வைக்கணும் ராஜன்னே. ஒரு இடத்துல என் கிருஷ்ணனிடத்துல மனசை வச்சுட்டானாலா சக்ருன்மன கிருஷ்ண பதாரவிந்தயோஹோ நிவேசிதம் தத்குணராகியைரிஹ நதேயமம் பாசபிருதஸ்ச தத்பட்டானே ஸ்வப்னேபி பஷ்யந்தி சீர்ண நிஷ்கிருதாஹ. ஒரு சமயம் ஒரு முறை என் கிருஷ்ணனிடத்துல மனசு உருகி கிருஷ்ணான்னு சொல்லி கத்கதம் ஆயிட்டானால், கண்ணீர் விட்டுட்டானால், குருவாயூர் க்ஷேத்திரம் போய் தீப ஜோதியில பகவானை பார்த்தோம், இல்லே குருவாயூரப்பனை பத்தி சாதுக்கள் வர்ணிக்கிற காலத்துல மனசு உருகியோ பாகவதம் படிக்கிறதையோ கிருஷ்ணனிடத்துல மனசை வச்சுட்டானால் சக்ருன்மனஹ கிருஷ்ணபதாரவிந்தயோஹோ. கிருஷ்ணனை முழுசா கூட மனசு வைக்க வேண்டாம். கிருஷ்ண பதாரவிந்தயோஹோ
அவனுடைய சரணத்துல மனசை வச்சா கூட போறோம். தாமரை போன்றதான அந்த சரணத்துல பதாரவிந்தயோகோ நிவேசிதம் தத்குணராகியேரிஹான். அவனுடைய குணங்களில் மனசை ஈடுபடுத்திட்டானால் இதுக்கு மேல பரிகாரம் என்ன இருக்கு? அவன் கனவுல கூட யம தர்மராஜனையோ தர்மராஜனுடைய தூதர்கள் பாச கயிறு எடுத்துன்னு வர தூதர்களையோ பாசபிருதஸ்ச தத்பட்டானி நதேயமம் பாசபிருதஸ்ச தத்பட்டானி ஸ்வப்னேபி பஷ்யந்தி கீர்ண நிஷ்கிருதாக. அவன் சொப்னத்தில் கூட பார்க்க மாட்டான்டா ராஜன்னே. எவனையோ யமதூதாலையோ பாசக்கயிறோ அவனுக்கு சொப்னத்தில் கூட கண்ணில் படாது. நான் ஏதோ உனக்கு சமாதானத்துக்காக சொல்றேன்னு நினைக்காதே, அதுக்கு ஒரு இதிகாசம் இருக்கு, உனக்கு சொல்றேன். இதிகாசம்னா இம்மாதிரி நடந்ததுங்கிறத சொல்றது. அத்திர சோதாஹரம் தீமம் இதிஹாசம் புராதனம் தூதானாம் விஷ்ணு யமயோஹோ சம்வாதஸ்தம் நிபோதமே. பகவானை பத்தி பேசுறதுக்கெல்லாம் சம்வாதம்னு பேர். மனுஷால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசின்றாலானால் வாதம்னு பேர். வாதம் சண்டையில முடியும், சம்வாதம் மங்களமாக இருக்கு. தூதானாம் விஷ்ணு யமயோஹோ சம்வாதஸ்தம் நிபோதமே. அந்த உபாக்கியானத்தை நான் உனக்கு சொல்றேன் கேளு அப்படின்னு பரம மங்களமான பகவன் நாம மங்களத்தை சொல்லக்கூடியதானே, வைபவத்தை சொல்லக்கூடியதான அஜாமிலோபாக்கியானத்தை தொடங்குகிறார். கான்ய குப்ஜே த்விஜः கஷ்சித் தாசீபதி ரஜாமிலஹ நாம்னா நஷ்ட சதாச்சாரஹ தாஸ்யா சம்சர்கதூஷிதஹ பந்த்யக்ஷய கைதவைश्चौर्यैः கர்ஹிதாம் மிருத்திமாஸ்திதஹ பிப்ரத் குடும்பமசுச்சிः யாதயாமாஸ தேஹினஹ ஏவம் நிவசதஸ்தஸ்யே லாலயானஸ்ய தத்சுதானே காலோத்யகான் மகான் ராஜன்னே அஷ்டாசீத்யாயுஷः சமாஹ தஸ்ய பிரவயசः புத்ராः தசதேஷாம் து யோவமஹ பாலோ நாராயணோ நாம்னா பித்ரோश्च दयितो भृशम् भुञ्जानः प्रबिबन् खादन्ने बालकं स्नेहयन्त्रितः भोजयन् पाययन् मूढः न वेदागदमन्तकम्. அஜாமிலோபாக்கியா பகவன் நாமத்தினுடைய மகிமையை சொல்றேன். அஜாமிலனுடைய உபாக்கியானம் சொல்றார். கான்யகுப்ஜம்னு ஒரு தேசம், அந்த தேசத்து பிராமணனா. கான்யகுப்ஜே த்விஜः கஷ்சித். கான்யகுப்ஜம்னு சொல்றதுதான் இப்போ எது அந்த தேசம் அப்படின்னா அதுதான் பஞ்சாப். பஞ்சாபை தான் கான்யகுப்ஜ தேசம் அப்படின்னு அந்த காலத்துல புராண காலத்துல சொல்லப்பட்டிருக்கு. கான்யகுப்ஜே த்விஜः கஷ்சித் தாசீபதி ரஜாமிலஹான். இங்க சொல்றதே தாசீபதினே சொல்லிட்டா சுகாச்சாரியா. அஜாமிலன்னாலே தாசீபதி தான். ஜாமி, ஜாமின்னா குலஸ்திரீக்கு பேர். சம்ஸ்கிருதத்துல குலஸ்திரீக்களுக்கு ஜாமின்னு பேர். அஜாமி அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவா, தரிகட்டு போனவா, தப்பு வழியில போனவாளுக்கு அஜாமின்னு பேரு. அவளோட சேர்ந்தவன், அவளோட இவன் சேர்ந்ததுனாலே அஜாமிலன் அப்படின்னு பேர். அவன் அஜாமிலன்கிற பேர்லயே இருக்கு அவனோட கதை முழுக்க. போராத்துக்கு அவனுக்கு அடையாளம் தாசீபதி ரஜாமிலஹா. அவன் தாசீபதி. அவன் நாம்னா 10 காசுக்காக தன் தேகத்தை விற்கிறவாள தாசின்னு சொல்ற. தாசீபதி ரஜாமிலஹா நாம்னா நஷ்ட சதாச்சாரஹா தாஸ்யா சம்சர்கதூஷிதஹா. எல்லா சதாச்சாரத்தையும் கெடுத்துண்டான், அவளோட சேர்க்க வச்சிருந்து. நஷ்ட சதாச்சாரஹா, அவளோட சம்சர்க்கத்தினால தன்னுடைய சுதர்மங்களை விட்டான். நான் ஒண்ணுல தானே இருக்க முடியும். நான் ரொம்ப யோக்கியம் சார், நான் ரொம்ப பர்ஃபெக்ட் சார், ரொம்ப கிளீன் சார்னு கரிமூட்டை ரூம்ல இருந்துட்டு நான் ஒயிட் அண்ட் ஒயிட்னு சொல்ல முடியுமா? ரூம் முழுக்க பரமஹம்சர் இதை அடிக்கடி சொல்லுவார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு மூட்டை முழுக்க, ஒரு ரூம் முழுக்க கறி ஒட்டி கிடக்கு, அதுல மத்தியில ஒருத்தன் நின்றுட்டு என் வேஷ்டி எவ்வளவு சுத்தமா இருக்கு பாருன்னு சொல்லுவாளா? ஒரு ரூம் முழுக்க ஒரு 4-10 ரோடு கூடுற இடத்துல ஒருத்தன் போய் 1 மணி 2 மணி நின்று இருந்துட்டோம், மேல தூசியே படலைன்னு சொல்ல முடியுமா? நான் ரொம்ப கிளீனா இருக்கேன்னு சொல்ல முடியுமா? இவன் நின்று கிளீனா முதல்ல போய் நின்னா கூட நிற்கிற இடம் கிளீனா வைக்காது.
10 ரோட்லயும் வாகனங்கள் வந்து போயிட்டு இருந்ததால 5 ரோடு 6 ரோட்ல இருந்தும் வாகனங்கள் வந்து போயிட்டு இருந்தா கொஞ்ச நேரத்துல தூசி முழுக்க இவன் தலையில தானே இருக்கும். ஒரு ரூம் முழுக்க கறி மூட்டை அடுக்கி வச்சிருந்தானால் உள்ள போயிட்டு வந்தானால் நிச்சயம் கறிப்படாம இருக்க முடியாது. பின்ன விவேகம்னா என்னன்னால் அந்த பக்கம் போகாம இருக்கிறது தான் விவேகம். ஒண்ணுலதான் இருக்க முடியும். தாசி பதிரஜாமிலஹா நஷ்ட சதாச்சாரஹ தாஸ்யாஹ சம்சர்க தூஷிதஹ. 16 வயசு பர்யந்தம் இவன் நல்லவனாதான் இருந்தான். அது அழகா நம்பூத்ரி நாராயணியத்துல சொல்றதே முதல்ல நல்லவனாகவே சொல்றா. பாகவதம் ஆரம்பிக்கிறதே தாசிபதினு ஆரம்பிச்சு சுகர் சொல்லிவிட்டார் அப்படி. ஆனா நம்பூத்ரி நாராயணியத்துல சொல்றதே 22வது தசகம். அஜாமிலோ நாம மஹீசுரः புரா சரண் விபோ தர்மபதான் கிருஹாஸ்ரமி குரோர்கிரா காணனமித்யதிருஷ்டவானி சுதிருஷ்டசீலம் குலட்டாம் மதாகுலாம் ஸ்வதः பிரசந்தோபி ததா ஹிருதாசயः ஸ்வதர்மமுத்ஸ்ருஜ்ய தயா சமாரமன்னி அதர்மகாரி தசமீ பவன் புனः ததௌ பவன் நாம யுதே சுதே ரதிம். சுரன் சுரன்னா தேவன், மகி மகின்னா பூமி. மகீசுரன் அப்படின்னா பூமியில வாழற தெய்வங்களாம் வேத பிராமணார் ஸ்ரௌதஸ்மார்த்த கர்மாக்களை பண்ணிண்டு வேதைக்கு சரணாலாயிருந்து போராத்துக்கு இதிகாச புராணங்களும் படிச்சுண்டு இதிகாச புராணானி கல்பான் காதாநாராசகம் சீஹின்னு வேதம் போய் சொல்றது. அவன்கிட்ட பாபமே கிடையாதான், இருக்க முடியாதான். பரமாச்சாரியால்கிட்ட போய் ஒருத்தர் 4 சாஸ்திரம் வாசிச்சவர் விற்த்திக்கு வழி தெரியலேன்னா பாபம் எதுல போனாலும் பாபம் வருதே, நான் என்ன பண்ணுவேன்னார் 80-90 வருஷம் முன்னாடி. அப்போ காஞ்சி பெரியவாள் சொன்னால் அசடே சூரியன் உதயமானா போல கண் முன்னாடி ஒருத்தர் இருக்காரேடா, பாபமே இல்லாத விற்த்தியில இருக்காரேடா, யாரு என்ன யார சொல்றேன் அப்படின்னார் இந்த தீட்சிதர். பெரிய சாஸ்திரஜர் போய் மகான் பெரியவாள்கிட்ட கேட்டார். காஞ்சியில ஒரு பெரிய ஸ்தானத்துல இருந்தார். பொய் சொல்றா போல ஒரு நிர்பந்தம், கழுத்து போட்டே ஆகணும், நீ போட்டா போடும் இல்லைன்னா அந்த உத்தியோகத்தை விட்டுட்டு போன்னுட்டான். பெரிய காலேஜில் பிரின்சிபாலா இருந்தார் அவர் சம்ஸ்கிருதத்துக்கு. போய் தப்பான ஒரு காரியத்துக்கு நீ கழுத்து போடணும், பிரின்சிபால் நீ தான் போடணும், அப்பதான் சாங்ஷன் ஆகும். போடுறியா இல்லை வேலையை விட்டுட்டு போயிடுறியான்னா நேர காஞ்சிபுரம் ஓடி வந்தார். அப்போ பெரியவா இருந்த காலத்துல அவர்கிட்ட தானே வருவாள் நல்லது கெட்டது கேட்டுக்கிறதுக்கு. அது மாதிரி அவர் ஆசிரியிச்ச குடும்பம் ஆயிரக்கணக்கான பேர் இருந்தார். நான் என்ன பண்ணட்டோம்னா விட்டுடுன்னு விட்டார். வேலையை விட்டுடுன்னதும் அவர் சொன்னார், 7-8 குழந்தைகளாச்சே எனக்கு, நான் ஜீவனத்துக்கு என்ன பண்ணுவேன் பெரியவா அப்படின்னா, பரம பவித்திரமான ஜீவனம் அனந்தராம தீட்சர் இருக்கார்ரா. அன்னைக்கு பெரியவாள் நடமாடின்னு இருந்தால் செங்காலுபுரம் பெரியவாள் பகவத்குணம் சொல்லிட்டு இருக்கார். வேதாத்தியனம் பண்ணிட்டு பாகவத ராமாயணம் சொல்லிட்டு இருக்கார். பாப்பமே இல்லாத விற்த்தியில உலகத்துல 2 விற்பி பாபம் இல்லாத விற்த்தின்னாலாம் பெரியவாள். ஒண்ணு பகவத்குணம் சொல்றது, 2வது உஞ்ச விற்பி எடுக்கிறது. நாமத்தை சொல்லிண்டு உஞ்ச விற்த்தியும் தேவைக்கு இன்னைக்கு எவ்வளவோ அவ்வளவுதான் எடுக்கணும். மூட்டை மூட்டையா ரைஸ் வசூல் பண்றது உஞ்ச விற்பி கிடையாது. என் குரு அடிக்கடி பரிகாசம் பண்ணுவார், ரைஸ் வசூலா போடக்கூடாது உஞ்ச விற்பி. அன்னைக்கு எவ்வளவு தேவையோ குச்சேலர் அரசொம்பு தான் எடுப்பாராம் உஞ்ச விற்பி. ஏன்னார் அரசொம்பு போருமேங்கிற அன்னைக்கு உள்ளது இன்னைக்கு கதை ஓடிடுமேன். நாளைக்குன்னு எடுத்து வச்சுட்டா அந்த அரிசியிலேருந்து அது உஞ்சூர்த்தி ஆகாது. இன்னைக்கு எவ்வளவு தேவையோ இன்னைக்கு சமைச்சு சாப்பாடு போட்டு காக்காய்க்கு போட்டு வைஷ்ணதேவத்துக்கு போட்டு அதிதி சத்காரத்துக்கு போடுறதுக்கு எவ்வளவு அரிசியோ அவ்வளவுதான் எடுக்கணும். அந்த சொம்புல அவ்வளவுதான் எடுக்கணும். அதுதான் உஞ்சவிருத்தி தர்மம். பெரியவா சொன்னாலாம் உஞ்சவிருத்தி தர்மம் ஒரு தர்மம், அனந்தராம தீட்சர் இருக்கிற மார்க்கம் ஒரு தர்மம். பகவத்குணம் சொல்லிட்டு இருக்கார். சதா சர்வகாலமும் ராமனையும் கிருஷ்ணனையும் பத்தி பேசிட்டு இருக்கார். பகவத்குணம் சொல்றார். அதுதான் பவித்திரமான ஜீவனம்னு சொல்ல. நான் எங்க தாத்தாவை பார்த்தது இல்லை, ஆனா அந்த மகானை நான் பார்த்துருக்கேன். அவர் சொல்லுவார், பெரியவா சொன்னதுலேருந்து நானும் எங்க ஆத்து திண்ணையில பகவத்குணம் சொல்லிட்டு இருக்கேன். யாருமே வரலைன்னாலும் ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டாவது சொல்லுன்னாலாம் பெரியவா. பகவத்குணம் நீ பாட்டுக்கு சொல்லிகிட்டே இருக்கணும். வேதபாராயணம் போல சுவாத்தியாய பிரவச்சனாபியாம் அப்பிரமதிதவ்யம். 4 பேர் பார்க்கறாளேன்னு பூஜை பண்ணணுமா? 4 பேர் பார்க்க இருந்தாதான் பூஜைன்னு பண்ணணுமா? 4 பேரை பார்க்க தான் தர்ப்பணம் பண்ணணுமா? தேவ பித்ருகாரியாபியாம் அப்பிரமதிதவ்யம். அதுக்காக இல்லை பூஜை தர்ப்பணம், அதுக்காக இல்லை வேத பாராயணம் பாகவத பாராயணம் பிரவச்சனங்கள்.
இது சொல்லிகிட்டே இருக்கணும். கங்கையோ காவேரியோ யாராவது ஸ்நானம் பண்றாளான்னு பார்த்துண்டா படித்துறையா வரா. அவள் பாட்டுக்கு போயிட்டே இருக்காள். யார் போய் ஸ்நானம் பண்றாளோ அவள் பாக்கியசாலி. பெரியவா சொன்னால்னு தீபத்தை ஏற்றி வச்சு இன்னைக்கும் நான் சொல்லிட்டு இருக்கேன் பாகவதம். 2 பாட்டி முடிஞ்சா வருவாள், அவளுக்கும் காது கேட்காது, வந்து உட்காந்துட்டு இருப்பாள். இல்லைன்னா தீபத்தை ஏற்றியாவது வச்சுக்கோ பகவத்குணம் சொல்லுன்னு சொன்னால் நான் சொல்லிட்டு இருக்கேன்னு சொன்னவரே நேர பெரியவாள்கிட்ட கேட்டு யார் அனுஷ்டானம் பண்ணாரோ அவரே நேர சொன்னார் எனக்கு. யாருன்னா அவர் தான் முசிறி பெரியவர் அனந்தநாராயண சோமயாஜின்னு இருந்தாலே மகாத்மா சப்த சம்ஸ்தையும் பண்ணி அப்படி ஒரு குழந்தைகளும் அதுபோல அந்த மார்க்கத்தில் அவளுக்கு ருச்சியை ஏற்படுத்தி கொடுத்து நேற்றுக்கு இருந்த அந்த மகாபுருஷா அவர் நிறைய எங்கிட்ட என்னை பார்த்தா 2-3 மணி நேரம் விட மாட்டா. அப்படி மனமுருகி எங்கிட்ட பேசின்னு இருப்பாள். கருட ஜெயனம் பண்ணிட்டு தரிசனம் பண்ண போனேன். அவரை பார்த்து சந்தோஷத்தை சொல்லுவோம்னு. என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கேன் நீங்கள் அப்படின்னா, என்ன ஏதாவது தப்பு பண்ணிவிட்டேனா இப்படி கேட்கறேன்னு. 50 நாளில் பத்திரிக்கை போட்டதுலேருந்து கருட ஜெயனமா நான் 1 வருஷம் அழுதுன்னு இருந்தேன். எனக்கு கிடைக்குமான்னு 1 வருஷம் 2 வருஷம் காத்துட்டு இருந்தேன் கருட ஜெயனம் பண்றதுக்கு. நீங்க பத்திரிக்கை போட்டதுலேருந்து 50 ஆனா அவர்தான் ஆயிடுதுன்னு வந்து சொல்றேலே என்கிட்ட. கீழே உட்காரக்கூடாதுன்னு விட்டாள். நான் அவர் ரொம்ப பெரியவாள், அவா முன்னாடி நான் எப்படி உட்கார்றதுன்னு நின்றுட்டு இருந்தேன். மேலே சமமா என்னோட உட்காரணும். ஏன்னா கருட ஜெயனம் பண்ணவால் மனுஷாளுக்குள்ள உயர்ந்தவாளாம். அக்னிஜன் மனுஷியானாம் தஸ்மாத் அக்னிஜின்னாபிச்சரித்தவைன்னு தெய்வதைகளுக்குள்ள அக்னி உயர்ந்தவரான். எல்லாருமா சேர்ந்து அக்னிக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சாலாம். அக்னிர்வை தேவானாம் அபிஷிக்தா. மனுஷாளுக்குள்ள யாரு தலைவன்னால் அக்னிஜன் மனுஷியானாம். வேதம் சொல்லியிருக்கு. நீங்க சமமா என்னோட உட்கார்ந்தா அவருக்கு ருடச்சேனம் பண்ணியிருக்கா. ஆனாலும் நீங்க கீழே உட்காரக்கூடாது, என்னோட சமமா உட்காரணும், அப்பதான் பேசுவேன். அப்போ அவர் சொன்னார், உங்க தாத்தா சொன்ன வழியில தான் நான் இருந்துட்டு இருக்கேன். மகாபெரிவா சொன்னால் உங்களை தாத்தாவை காமிச்சு சொன்னார். உங்க பெரியவாள் மார்க்கத்துல தான் நான் இங்க பின்னாடி வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு ரொம்ப கொண்டாடி சொன்னார். அதுவே எல்லாம் பண்றேன்னதும் அவட்ட சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. முடிஞ்சு போன போதும் என்ன அனாயாசமா பண்ணியிருக்கேலே ராஜயஜ்யத்தைன்னு அப்படி கொண்டாடி சொன்னார். மகானுடைய ஒரு அனுகிரகம். அவர் பார்க்கறதையெல்லாம் சொல்லுவார். இன்னைக்கு பாகவதம் சொல்லிட்டு இருக்கேன், இந்த இடம் சொல்லிட்டு இருக்கேன், உங்கள்கிட்ட சொல்ல சங்கோஜமா இருக்கு, ஆனாலும் சொல்றேன். ஏன்னா புராணம் சொல்றதுக்குன்னே ஏற்பட்ட பரம்பரை. நீங்கள் தலைமுறையா சொல்லிட்டு இருக்கேன், ஆனாலும் பெரியவா ஆக்கியம் பண்ணியிருக்கா, நானும் சொல்லிட்டு இருக்கேன். திண்ணையில பஞ்சமஸ்கந்தம் நடந்துட்டு இருக்கேன்னா ஒரு தடவை பரதாக்கியானம் சொல்லிட்டு இருக்கேன்னா அவளை தரிசனம் பண்ண போன போது அனந்தராமதீட்சரை கோட் பண்ணி ஆச்சாரியால் சொல்லணும்னு சொன்னா, அப்போ எங்க தாத்தா எப்படி இருந்திருக்காங்க. மகாபெரிவா ஒருத்தருக்காக ஒரு பெருமைக்காக ஒரு வார்த்தை சொல்லுவாளா. ஒருத்தர வாழ்க்கை எப்படி நடத்தணும்னு சொன்னா அவரை பார்த்துக்கோன்னு சொல்லணுமானா ரோல் மாடலாக. அப்ப அவ எப்படி இருந்திருக்காங்க. பூமியில வாழற தெய்வங்கள் வேத பிராமணா சௌதஸ்மார்த்த கர்மாக்களும் பண்ணிட்டு புராணங்களும் சொல்லிட்டு இருந்தாலானா அஜாமிலோ நாம மஹீசுரப்புரா. மஹீசுரன்னு பேரு. வைதிகமான தர்மங்களை இருந்துட்டு லோகக்ஷேமத்தை வேண்டவனுக்கு. பூசுரர்கள் அப்படின்னும் பேரு. மஹீசுரன் பூசுரன் எல்லாருக்கும் ஒரே அர்த்தம் தான். நாராயண தீர்த்தர் கூட தரங்கத்துல அடிக்கடி சொல்லுவார். துவாரகாபுர மண்டபே துவாதசாதித்ய சந்நிதே பூரி ரத்ன சிம்ஹாசனே பூசூரகனே விராசனே சுகாசீனம் விஸ்வமங்களதாயினம் வீரயோகி சம்சேவனம் தேவகி வசுதேவ சூனும். அடிக்கடி அவரோட தரங்கத்துல சொல்லுவார். பூசூரகனே அப்படிம்பார். அஜாமிலோ நாம மஹீசுரப்புரா சரண்ணே விபோ தர்மபதான் கிரகாஸ்ரமி. தர்ம மார்க்கத்துலதான் இருந்தார். அவனுக்கு அப்பா அம்மா இருந்தால், பத்னி இருந்தால், கிரகாஸ்ரமி கல்யாணமாகி கன்னிகையா விவாகம் பண்ணிட்டு உபாசனாதி கர்மாக்கள் பண்ணிட்டு இருந்தால். ஒரு சமயம் சமித்து தர்ப்பம் எடுக்கிறதுக்காக காட்டுக்கு போனான். குரோர் கிரா காணனமேப்திய திருஷ்டவானி சுதிருஷ்டசீலம் குலட்டாம் மதா குலாம். ஏதோ சமித்து தர்ப்பம் எடுக்க போற காலத்துல புஷ்பங்களோ சமித்தோ தர்ப்பமோ நம்ம கையால எடுத்ததை தான் புழங்கணும்னு இருக்கு சாஸ்திரம். ஒரு தர்ப்பணம் பண்ணாலும், ஒரு பூஜை பண்ணினாலும், ஹோமம் பண்ணினாலும் சமித் புஷ்ப குஷாதீனி ஸ்ரோத்ரிய ஸ்வயமாகரேது அப்படின்னு இருக்கு. இது கர்மகாண்டம். பாகவதத்தோடு கூட அதுவும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். விலை கொடுத்து வாங்கக்கூடாது. ஆனா எல்லாம் விலையாயிடுத்து. இப்போ
தர்பையா வேலை, சமித்தா வேலை, ஏதோ இப்படியாவது பண்ணினா போருங்கிற ரீதியில் இருக்கிறதுனால இப்போ அதை கிரிட்டிசைஸ் பண்ணலைன்னா. ஆனாலும் சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கு, நம்ம கையால் தான் கொண்டு வரணும். அது சமித் புஷ்ப குஷாதீனி ஸ்ரோத்ரிய ஸ்வயமாகரேது அப்படின்னு. அதனால தானே கொண்டு வர போனான்னு இந்த அஜாமிலன். குரோர்கிரா காணனமித்தி, இப்போ அமேசான்லேயே கிடைக்கிறது. அஜாமிலன் காலத்தில் அமேசான் இல்லையோன்னு அதனால கொண்டு வர போயிருக்காரு. இப்போ எல்லாமே கிடைக்கிறது அமேசானில். ஸ்ராத்த கிட்டு கிடைக்கிறது, முத நாள் காரியத்துக்கான கிட்டு கிடைக்கிறது தான் அமேசானில் போட்டால். யாராவது கிளம்பி இங்கே எழுதுன்னு இருந்தாலானா அமேசானில் போட்டால் வந்து விடுங்கிறா. குரோர்கிரா காணனமித்ய திருஷ்டவானி சுதிருஷ்டசீலாம் குலட்டாம் மதா குலாம் ஸ்வதः பிரசந்தோபி ததா ஹிருதாசயः ஸ்வதர்மமுத்ஸ்ருஜ்ய தயா சமாரமன் அதர்மகாரி தசமீ பவன் புனः ததௌ பவன் நாமயுதே சுதே ரதிம். சமித்து தர்ப்பம் எடுக்க போனான். அங்க ஒரு துஷ்ட சங்கம், யாரோ ஒரு துஷ்டன் ஒரு வேசியோட சங்கமமாறதை பார்த்தான். எங்கேயோ காட்டுக்கு போனான் சமித்து தர்ப்பம் எடுக்க. அங்க ஒரு துஷ்ட சங்கம் பிராப்தமாச்சுன்னு அஜாமிலன் கதை. நம்ம கதை எப்படி இருக்குன்னா, நம்மளை சுத்தியே துஷ்ட சங்கம் தான். டிவியை போட்டால் துஷ்ட சங்கம் தான், கம்ப்யூட்டர் ஆன் லேப்டாப் ஆன் பண்ணால் துஷ்ட சங்கம் தான், கையிலேயே துஷ்ட சங்கம், செல்லு வச்சுட்டு எல்லா பக்கமும் இருக்கு துஷ்ட சங்கம். இதுக்கு மத்தியில சுத்தமாக இருக்கிறது தான் பகவானுடைய ஒரு கிருபை. நான் சொல்லுவேன், அதையும் நமக்கு சாதகமாக ஆக்கிக்க. அதுல ராமாயணம் பாகவதாதி கிரந்தங்களை வச்சுன்னு பாராயணம் பண்றது, அச்சுதாஷ்டகம், கிருஷ்ணாஷ்டகம், நாராயணியம், பகவத்கீதை. இப்போ என் செல்லுன்னு நான் செல்லு வச்சுக்கலையான்னா, செல்லுல 300 ஸ்தோத்திரம் இருக்கு. ஐபேடுன்னா 300 ஒரு 10,000 புஸ்தகம் இருக்கு. 10,000 பக்கம் உள்ள புஸ்தகங்கள் இருக்கு. இப்போ இதை படிக்கிறதுக்கு போக தானே எனக்கு பாக்கியே ஒழியும். அப்போ இந்த வஸ்துக்கள் தோஷம் கிடையாது. இது நல்லதுக்கு உபயோகப்படுறதுக்கு அவ்வளவு அனுகூலமாக உண்டாக்கப்பட்டிருக்கு. அதை சரியா உபயோகப்படுத்திக்க தெரிஞ்சவன் தான் பாக்கியசாலி. கிடைச்சுடுறது. இப்போ ஐஃபோன் கிடைச்சுடுத்து பாக்கியம்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ பேர் ஐஃபோன் வச்சுட்டு இருக்கான், ஆப்ரேட் பண்ண தெரியாது. ஆனால் காமிக்கிறதுக்கு மாத்திரம் நம்மளை பார்த்தா அப்படி எடுத்து காட்டுவாள். ஐஃபோன் நானும் வச்சுட்டு இருக்கேங்கிறது பெருமையா? அது பெருமை கிடையாது. அதுலேயும் நாராயணிய ஸ்தோத்திரம், கீதை, விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்கிறதுக்கு எவ்வளவு இருக்கு. ஆச்சாரியால் எவ்வளவு ஸ்தோத்திரம் பண்ணி வச்சிருக்கா. புராணங்கள்ல, இத்திஹாசங்கள்ல எவ்வளவு இருக்கு. நம்ம அதுலேருந்து அதுக்கு உபயோகப்படுத்திட்டோமானால் அந்த வஸ்துக்கள்லாம் அருமையாச்சே. எங்கள் அப்பா காலத்தில் பொட்டியாக தூக்கின்னு போன புஸ்தகம் எனக்கு இப்போ ஒரு ஐபேடுக்குள்ள அடங்குறது. நான் ரொம்ப வருத்தப்படுவேன். இது எங்கள் அப்பா காலத்தில் இல்லையே. இது இருந்துதானே அது எவ்வளோ உபயோகமாக இருந்திருக்கும் அவளுக்கு. குரோர்கிரா காணனமித்ய திருஷ்டவானி சுதுஷ்டசீலாம். ரொம்ப கெட்டவளவ சுதுஷ்டசீலாம். மத்தியபானமும் பண்ணிண்டு விடபுருஷனோட ரமிச்சுட்டு இருந்தவளை கண்டான். பார்த்தா விஷயேந்திரிய சயோகம் உடனே பிரவருத்தியை கொடுக்கும். அதனாலதான் விஷயத்தை பார்க்காம இருக்கான். ஏகாதசி விரதம்னு இருந்தா போறார். ஆத்துலயும் எதுவும் பண்ணாத இருந்தாலானாதான் ஏகாதசி விரதம் காப்பாற்றப்படும். நீங்க சாப்பிடலையா, நான் சாப்பிட்டுக்கிறேன்ட்டு அந்த அம்மா வெங்காய சாம்பாரை வச்சாருன்னு வச்சுப்போம், அந்த வாசனையே இழுக்கும். இவரால் ஏகாதசி இருக்க முடியாது. அடுத்த ஏகாதசி இருந்துக்கிறேன்னுட்டு அவரும் வந்துடுவார். எனக்கும் தட்டை போடும், நானும் சாப்பிட்றேன். எங்கேயாவது கோவில் குளத்துல போய் உட்காந்து இருந்தா தான் தப்பிக்க முடியும். அந்த ஏகாதசி பழைக்கும். வீட்டுல இருந்தது ஒரு சமையல் பண்ணிட்டு இருக்காள், ஒரு டின்னர் நடக்கிறது, மாப்பிள்ளையே வந்திருக்கா, அல்வா பண்றாள், ஒரு பூரி பொரிக்கிறாள்னு சொன்னா ஏகாதசி பறந்து போயிடும். ஒரு 10 மைல் தாண்டி பறந்து போயிடும் ஏகாதசி. வஸ்து பிரத்யக்ஷத்துல வைராக்கியம் வரார். விஷயிகளுக்கு வஸ்து பிரத்யக்ஷத்துல வைராக்கியம் வரார். அப்போ விஷயேந்திரிய சயோகமாகாத பார்த்துக்கணும். மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேயா சீதோஷ்ண சுகதுக்கதாக ஆகமாபாயினோ நித்யாக தாம் ஸ்திதிக்ஷஸ்வ பாரதா அப்படின்னார் கீதாச்சாரிய. மாத்திரைகள் விஷயங்கள், ஸ்பரிசம் இந்திரியங்கள். மாத்ரா ஸ்பரிசாஸ்து கரண்ட், தொட்டதும் ஷாக்கடிக்கிறது பதில. மாத்ரா ஸ்பரிசாஸ்து கௌந்தேய. ஆனா கட்டையில இருந்தோமானா ஷாக்கடிக்கிறது இல்லை. ஒரு கட்டையை போட்டு இருந்தோம் கால் அடியிலன்னா ஷாக்கடிக்கிறது இல்லை.
நேர போய் தொட்டோமானால் ஷாக் அடிக்கிறது, அதுக்கு ஒரு கிளவுஸ் போட்டுட்டோமானால் அடிக்கிறது அல்ல. அதுபோல சாஸ்திர ஞானத்தோடு கூட ஆச்சாரியனுடைய வழிகாட்டுதலோடு இருந்தோமானால் விஷயங்கள் பற்றார். விஷயத்தை பார்த்துட்டான், ஏதோ அனுஷ்டானம் பண்ணிட்டு இருந்தா கூட நேர பார்த்ததும் அது பலமா எடுத்தவனுக்கு. இதே ஸ்ரீரங்கத்திலேயே ஒருத்தர் பெரிய பூந்தோட்டம் போட்டுண்டு ரங்கநாதனுக்குன்னே வாழ்ந்துட்டு இருந்தார். ரங்கநாதனுக்குன்னே வாழ்ந்துட்டு இருந்தார். தேவதேவின்னு ஒரு வேஷி, அவள் தேவதேவின்னு ஒரு வேஷி, அவள் இந்த தோட்டத்து பக்கம் வந்தாள். தோட்டத்து பக்கம் வந்தால் ஒரு சம்பர்க்கம் ஏற்பட்டது. முள்ள முள்ள அவரோட பேச ஆரம்பிச்சால். பேச ஆரம்பிச்சதும் நானும் பூ கட்டுறேன், நானும் பூ பறிக்கிறேன்னு முள்ள முள்ள கூட வர ஆரம்பிச்சு கடைசியில அவளோட பெரிய ஒரு சம்பந்தம் ஏற்பட்டு அவள் இல்லாம முடியாதுங்கிற நிலைக்கு அவர் ஆயிட்டார். அந்த மாதிரி ஒரு நிலைக்கு போயிட்டார். சாதாரணமா இருந்தவர் அது மாதிரி ஒரு நிலைக்கு போய் என்ன பண்றதுன்னு புரியாம தேவதேவி தேவதேவின்னு அவளோடையே சுத்தின்னு இருக்கார். 3 வேளையும் பெருமாளுக்கு வந்து பூக்கட்டி கொடுத்து கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தவர் இப்ப காணும். எங்க போனார்னால் ஸ்ரீரங்கத்துல தான் இருக்கா. ஆனா தேவதேவி வீட்டு வாசல்ல இருக்கா. சொத்தெல்லாம் பிடுங்கி விட்டால், கையில ஒண்ணும் இல்லைன்னதும் வாசல்ல தள்ளி கதவை சாத்தி விட்டால். ஆனாலும் இவர் உண்மையான பிரியம் வச்சிருந்ததுனால அவளை சுத்தி சுத்தி வரார். வீட்டுக்குள்ள விட மாட்டேங்கிறாள், வேலைக்காரையை விட்டு வெளியில தள்ளுறாள். ஆனாலும் இவர் தேவதேவி தேவதேவின்னு அவளோடையே சுத்தின்னு இருந்தார். பெருமாள் அப்புறம் தடுத்தாட்கொண்டா. தன்னோட வட்டியில கொடுத்தமிச்சு ஒரு பிரம்மச்சாரி ரூபத்திலே அந்த வேசியினுடைய வீட்டிலே விப்ரநாராயணர்னு பேர் அவருக்கு. விப்ரநாராயணர் கொடுக்க சொன்னார் அப்படின்னு கொடுத்து விப்ரநாராயணர் தங்க வட்டி, ஓ இது ஒண்ணு பாக்கி இருந்ததா அவர்கிட்ட, நான் எல்லாம் காலி ஆயிடுத்து எம்டின்னு நினைச்சுட்டு இருந்தேனே அப்படின்னா அவரை வர சொல்லுப்பா, அவரை வர சொல்லுன்னு சொல்ல உடனே கூப்பிட்டுட்டாள் அவள் அப்படின்னதும் இவரும் போறா. உன்னை கூப்பிட்டார் ஐயா விப்ரநாராயணர். விப்ரநாராயணர்கிட்டையும் போய் உன்னை கூப்பிடுறாள் அவள். தேவதேவி வெட்டில கொடுத்ததை சொல்லல. ரங்கநாதன் ஒரு பிரம்மச்சாரி வேஷத்துல வந்து அந்த தேவதேவி வீட்டுல கொடுத்துட்டு உன்னை கூப்பிடுறாள் தேவதேவின்னு சொல்லிட்டு போயிட்டு கதவே துறக்காத இருந்தவள் கூப்பிடுறாளான்னு உடனே ஓடி வந்தார். ஓடி வந்தா அன்றைய ராத்திரி சந்தோஷமாக இருந்தால். மறுதினங்கார்த்தால பெருமாளுடைய கைங்கரியத்துல ஒரு தங்க வட்டியில காணும். ராஜாக்கு சொல்லி அனுப்ப ராஜாவே நேர்பார்வை பார்த்துட்டு இருந்தார். எங்க போச்சு, நேத்திக்கு சாத்திரத்தே இருந்தது கோவில், இன்னைக்கு கார்த்தால காணுமேன்னதும் கோவில் கூற்றவள் தான் இந்த தேவதேவி வீட்டையும் பெருக்கின்னு இருந்தாள். உடனே ஏதாவது காணும்னு சொன்னா வேலைக்காரால முதல்ல விசாரிக்கிறாளோனோ இன்னைக்கும் விசாரணையில. அதுபோல அவள் உடனே சொன்னால், இதே வட்டில் நான் இது மாதிரி ஒரு வட்டில் 5 வட்டில் ஒன்ன காணும்னதும் இதே மாதிரி வட்டில் தேவதேவி வீட்டு கட்டில் கடியில பார்த்தேன் அப்படின்னு. உடனே அவளை கூப்பிட்டு கேட்டால் அவள் எனக்கு தெரியாது, விப்ரநாராயணர் தான் கொடுத்தார். விப்ரநாராயணர்னு பேர் அப்ப அவருக்கு. தொண்டரடி பொடியாழ்வாருக்கு நந்தவனம் வச்சுட்டு இருந்தார். மாமண்டப கரையில புஷ்ப தோட்டம் போட்டு ரங்கநாதனுக்குன்னு வெட்டில வச்சுட்டு பூ குடலியை வச்சுட்டு சுத்தின்னு இருந்தவருக்கு இப்படி ஒரு சங்கம், துஷ்ட சங்கம் ஏற்பட்டு பெருமாளையும் மறந்து புஷ்ப கைங்கரியத்தையும் மறந்து தேவதேவி தேவதேவின்னு வீதியில கிடக்கா. அன்னைக்கு ஒரு நாளைக்கு அவள் கூப்பிட்டு சந்தோஷமா வச்சுட்டு இருந்தால். மறுதினங்கார்த்தால வந்துடுத்து ஆபத்து. ராஜா உடனே கூப்பிட்டு அவரை சிறப்படுத்துன்னு விட்டான். இருந்தாலும் அவன் மனசு சொல்றது, இவர் கோவில்லையே சுத்தின்னு இருந்தவராச்சே, பூவட்டியில வச்சுட்டு தோட்டங்கள்லாம் போட்டுண்டு காவேரி கரையில, இவர் திருடி இருப்பாரோ மாட்டாரோ அப்படின்னு ஒரு சந்தேகம் அவனுக்கு. பொழுது விடியட்டம் விசாரிப்போம், அவரை உள்ள வச்சுடுன்னு சொல்ல ராத்திரி சொப்பனத்துல வந்து பெருமாள் சொல்றார், நான் தான் கொடுத்தேன் அவனுக்காக, நான் தான் கொண்டு போய் தேவதேவி வீட்டுல கொடுத்தேன்னது. மறுநாள் பொழுது விடிஞ்சதுமே ராஜா வந்து அவரை விடுவிச்சுடுன்னு விட்டார். ஏன் நேற்றுக்கு கைது பண்ணேன் இன்னைக்கு விடுவிச்சுடுன்னு இல்லை, பெருமாள் சொல்லிவிட்டார்.
உன் மேல குத்தம் இல்லையாம்னு பெருமாள் சொல்லிவிட்டார்னதும் இப்ப தேவதேவி வீட்டுக்கு போவாரா, இல்லை பெருமாள் கிட்ட போவாரா? கதர்றா. கோவில்ல வந்து படியில கடந்து சூதனாய் கல்வனாய் தூர்த்தரோடு செய்த காலம் ஆதரார் கயற்கண் என்னும் வலையுர் பட்டெழுந்து வேனை போதரே என்று சொல்லி புத்தியில் புகுந்து அவளுடைய தேவதேவியினுடைய கடைக்கண்ணுக்கு மயங்கி கடந்தேன். அதுக்காக என்னென்ன பண்ணக்கூடாத காரியங்கள் உண்டோ எல்லாம் பண்ணினேன். சூதனாய் கல்வனாய் கல்வனாகி தூர்த்தரோடு செய்த காலம். இத்தனையும் தப்பு காரியமும் எதற்காக பண்ணினேன்? மாதரார் கயற்கண் எனும் வலையுள் பட்டெழுந்து அவளுடைய கண் பார்வைக்காக, அவளுடைய ஒரு முகோல்லாசத்துக்காக அந்த வளையல மாட்டிண்டு தப்பிச்சுருந்த, வெளியில வர முடியாத, நிம்மதியும் இல்லாத தப்பிச்சுருந்த எனக்கு போதரேர் என்று சொல்லி புந்தியில் புகுந்து, அங்க போகாதேப்பா, அங்க போகாதே, போதரே என்று எப்படி வந்து சொன்னார்? புந்தியில் புகுந்து தன்பால் ஆதரம் பெருக வைத்த அழகனூர் அரங்கமன்றே அப்படின்னு. வெளியிலேருந்து 1000 பேர் சொன்னா கேட்பாளா? அந்த பக்கம் போகாதே, உனக்கு வேண்டாம் அந்த பக்கம்னு சொன்னா ஒரு குடிக்கவே போறான்னு வச்சுக்கோ, சாயரட்சையானா அந்த கடைக்கு போவார். போக முடியலன்னா கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சோம். குடும்பத்தில் இருக்கிறவாளுக்கே பார்த்தா பரிதாபமா ஆயிடும். சிகரெட்டு குடிக்கிறவாளோ இல்லை குடிக்கிறவாளோ அந்த கெட்ட பழக்கங்கள் பழகிறது ஈஸியா பழகிடும், விடுறது ரொம்ப கஷ்டம். விட முடியாத கஷ்டப்படுறதை பார்த்தா சுத்தி இருக்கிறவாளுக்கே பரிதாபமா இருக்கு. எவ்வளவுதான் போகாதே போகாதேன்னாலும், பகல்ல விவேகத்தோட நான் போலேன்னாலும் அந்த நேரம் வந்துதானா உடனே அந்த தப்பு காரியத்துல ஈடுபடுவான். அப்போ யாரு சொல்லணும்? இந்த இனிமே இந்த பக்கம் போகாதே அப்படின்னு யாரு சொல்லணும்னால் புத்திமதாமஸ்மி தேஜஸ்வி நாமகம். புத்திக்கெல்லாம் புத்தியா இருக்கிறவன் ஒருத்தன் சொல்லணும். உள்ள இருந்து போதரே என்று இந்த பக்கம் போகாதேன்னு வந்து எப்படி சொன்னார்? போதரே என்று சொல்லி புத்தியில் புகுந்து. போகாதேன்னு வெளியிலேருந்து 1000 பேர் சொன்னா நான் கேட்க மாட்டேன், என் புத்திக்குள்ள பூந்து உரைக்கிறா போல பண்ணினார். ஒரு வட்டியில கொண்டு கொடுத்து, திருடன்னு நான் திருடாததுக்கு ஒரு பட்டத்தை வாங்கி கொடுத்து, கையில கைவலங்கு போட்டு, அப்புறம் நீர் திருடன் இல்லைன்னு ராஜாவே வந்து விடுவிச்சு, இதுக்காகவா நான் ஸ்ரீரங்கம் வந்தேன், இதுக்காகவா புஷ்ப தோட்டம் போட்டேன், கைங்கரியம் பண்ணினேன், போதரே என்று சொல்லி புத்தியில் புகுந்து தன்பாலாதரம் பெருக வைத்த. அங்க போகாதே இங்க வா அப்படின்னு தன்னுடைய அழகிய மனவாளம், தன்னுடைய அழகான ஒரு கடைக்கண் பார்வையினாலையும் மந்தஹாசத்தினாலையும் தன் பக்கம் இழுத்து தன்பால் ஆதரம் பெருக வைத்த. உன்னுல ஈடுபட்டு இருக்கிறவாள லேசில் திருப்ப முடியாது. இன்னொன்னுல அவளுக்கு ஒரு ஈடுபாடை ஏற்படுத்தினாதான் இதுலேருந்து. இப்ப டிவி பார்த்துட்டே இருக்கான், செல்ல பார்த்துட்டே இருக்கான் பையன்னா, அவனை பார்க்காதேன்னா நிறுத்த மாட்டான். அவனுக்கு பிடிச்சதான ஒரு பலகாரத்தையோ ஒரு ஆகாரத்தையோ கொடுத்தோமானால் பட்டுன்னு அந்த பக்கம் திரும்புறது மனசு. வேற ஏதோ ஒண்ணுல ஒரு அவலம்பம் வந்துதானால் முன்னாடி இருந்ததை விட்டு போயிடுறது. அதுபோல புத்தியில் புகுந்து தன்பாலாதரம் பெருக வைத்த. இப்போ இந்த ஆழ்வார் சொல்றதுலேருந்து நமக்கு ஒண்ணு புரியுறது. நமக்கு ரங்க பிரபோ ரங்கநாதான்னு சொல்லணுமானால் நம்மளா சொல்லல, நமக்கு வரல இந்த அன்புங்கிறது. தன்பால் ஆதரம் பெருக வைத்த. பெருமாளா சங்கல்பிச்சு ஸ்ரீரங்கம் போ, அங்க ஒரு வாசம் பண்ணு, அங்க ஒரு அனுஷ்டானங்களை பண்ணு, அங்க ஒரு ஆசிரமம் அமைச்சுக்கோ, அங்கேருந்து பாகவதம் படி, அடிக்கடி உற்சவங்கள்ல என்னையும் வந்து சேவின்னு தன்பால் ஆதரம் பெருக வைத்த அழகனூர் அரங்கமன்றே. அந்த அழகன் இருக்கிறதானே புத்தியில உட்கார்ந்து புத்தி சொல்லக்கூடிய, மண்டேல அடிச்சு சொல்லுவார் பெருமாள். நான் சொல்லுவேன் மண்டேல அடிச்சு சொல்லுவார் இந்த ஊர் பெருமாள். பிரியம் வந்துடுத்து ஒருத்தருக்கு சொல்ல வேண்டியதை சொல்லணுமானால் குட்டியாவது சொல்லுவார். நடமாடின்னு இருக்கார் இந்த ஊர்ல, ரங்கராஜனாக நடமாடின்னு இருக்கார், செங்கோல் சாத்திண்டு. புத்தியில் புகுந்து தன்பால் ஆதரம் பெருக வைத்த அழகன் ஊர். அந்த அழகன் அழகிய மணவாளன் இருக்கிற ஊரு எது? அரங்கமன்றே. அந்த அரங்கம் ஸ்ரீரங்கம் தானே. அரங்கம்னா சபை, அந்த அழகன் விளங்குறதான சபை. இந்த அரங்கம் ஸ்ரீரங்கம், தாயாரோடு கூட விளங்குற அழகன் இருக்கிற ஊர் அப்படின்னார் ஆழ்வார். இந்த மாதிரி பல பேருடைய கதைகள்.
பல பேருடைய கதைகள் இருக்கு. பகவான் தடுத்தாட்கொண்டு தன் பக்கம் திருப்பினது. புராணத்துல ஒரு கதை இந்த அஜாமிலன் அப்படிங்கிற கதை. அதுக்கப்புறம் தொண்டரடி பொடி அப்படின்னு அவர் தன் பேரை வச்சிருந்து ரங்கநாதனே கதின்னு வாழ்நாள் முழுக்க இருந்து புஷ்பகைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார் இந்த ஸ்ரீரங்கத்துல. ரங்கநாதனே கதின்னு 12 ஆழ்வார்ல தொண்டரடி பொடி ஆழ்வார் அப்படின்னு அவர் தான். பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமலச்செங்கன்னு இந்த பாசுரங்கள்லாம் அவர் தான் சொல்றார். அச்சுவை தவிரையான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெருணும் வேண்டேன் அரங்கமான கருளானேன்னு. அஜாமிலோ நாம மகீசுரப்புரா சரண் விபோ தர்மபதான் கிருஹாஸ்ரமி குரோர்கிரா காணன. இதுல இருந்து என்ன தெரிகிறது இந்த ஆழ்வார் கதை என்னென்னால், இன்னைக்கு நம்ம நல்லதுல இருக்கோமானால் பெருமாள் நம்ம விஷயத்துல அபிமுகமா இருக்கா. இதுல இருந்து விலகினோமானால், நல்லதுலேருந்து விலகினோம் கட்டத்துக்குள்ள பிரவருத்தியானோமானால் பெருமாள் விமுகராயிட்டார் அப்படின்னு மனசுல வச்சுக்கார். ஏதோ ஒரு கெட்ட காரியத்துல ஒரு ஆசை வந்தது, நல்லது வேண்டாம், இன்னைக்கு பாராயணம் பண்ண வேண்டாம், இன்னைக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம், நல்லதே வேண்டாம்னு தோணினதானால் பெரிய ஆபத்து. என்ன ஆபத்துனால் பெருமாள் விமுகராயிட்டார். பெருமாள் அபிமுகமா இருந்ததானால் மேல மேல பாகவதம் படிப்போம், பாகவதம் சொல்லுவோம், நல்ல கதைகளை கேட்போம், நல்ல காரியத்தில் ஈடுபடுவோம்னு ஒரு பிரவൃத்தி வரும். வேண்டாம்னு தோணிடுத்தானால் பெருமாள் நல்லதுலேருந்து விலகிடுவான், சாதுக்கள்கிட்டேருந்து விலகிடுவான், நல்ல காரியங்கள்லேருந்து விலகிடுவான். சரண் விபோ தர்மபதான் கிருஹாஸ்ரமி குரோர்கிரா காணனமேப்திய திருஷ்டவானி. நல்ல காரியம் பண்றதுக்கு அபியாசம்னு பேர். விஷயத்துல ஏற்படுற வேகத்துக்கு ஆசக்தின்னு பேர். ஆசக்தி பலமா அபியாசம் பெருசான்னால் ஆசக்தி தான் பெருசு. அதனால ஆசக்தி நமக்கு இப்ப அபியாசம் பண்றது அத பலம்னு நினைக்க கூடாது. ஒரு பாராயணம் பண்றேன், அர்ச்சனை பண்றேன்னு அது பலம் இல்லை. பெருமாளிடத்துல அன்பு தான் ஆசக்தி. அந்த அன்பு தான் ஜெயிக்கும். அந்த அன்பு தான் கூட்டிக்கணும். அந்த அன்போடு கூட பாராயணம் பண்ணணும், அந்த அன்போடு கூட அர்ச்சனை பண்ணணும். ஏதோ சமையல் பண்றா போல, வேற ஏதோ துணி துவைக்கிறா போல, வேற ஏதோ ஒரு காரியம் போல நல்ல காரியத்தை பண்ணி அதோட மதிப்பை குறைச்சு விடக்கூடாது. நல்ல காரியத்தை எப்படி பண்ணணும்னால் அன்போடு கூட செய்யணும். அன்பே தகலையாய் ஆர்வமே நெய்யாகின்னு அழ்வார் சொல்றாரே, அதுபோல பகவானிடத்துல ஒரு ஆசக்தியை ஏற்படுத்தி கோபிகைகள் அப்படிதான் இருந்தார், உத்தவன் அப்படிதான் இருந்தார், ஆஞ்சநேய சுவாமி அப்படிதான் இருந்தார், பிரகலாத சுவாமி அப்படிதான் இருந்தார். இந்த அன்பை நிறைய வளர்த்துக்கணும். தன்பால் ஆதரம் பெருக வைத்த அந்த அன்பு வரலைன்னா பெருமாள்கிட்டயே கேட்கணும், எனக்கு கொடு. ஓடி போய் கோயில்ல நின்னாதான் அன்புன்னு நினைக்க கூடாது. எல்லாரையும் தள்ளிண்டு முண்டி அடிச்சுன்னு போய் சன்னதியில நிற்கிறது தான் அன்புன்னு இல்லை. தாயார் சன்னதியிலையோ பெருமாள் சன்னதியிலையோ அவளை ஒரு தரட்டு அன்பு இருந்ததானால் அவ பக்கத்துல இல்லைன்னாலும் அவ நினப்ப மாத்த முடியலையோன்னு. அன்புக்கு அடையாளம் எதுனால் நினப்பு தான். அவளுடைய நினப்பு இருந்துட்டே இருக்கிறது தான் அன்புக்கு அடையாளம். பிடிக்காத வாழ்நாள் நினைக்காம இருக்கணும்னு நினைக்கிறேன். சே இவா நினைவு என்னத்துக்கு நமக்கு வந்தது அப்படின்னு நினைக்கிறது தான் பிடிக்காதோட அடையாளம். பிடிச்சதோட அடையாளம் என்னன்னால் அவளை நினைச்சுட்டே இருக்கிறது. அதனால ஆழ்வார் சொல்றார், எங்கேயோ ஒரு காவேரி கரையிலையோ கொள்ளோட கரையிலையோ மணல் திட்டிலையோ நான் உட்கார்ந்து அச்சுதா அமரரேரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை அப்படின்னா. ஆனா உன் நாமத்தை சொல்லிட்டு இருப்பேன், உன்னை நினைச்சுட்டே இருப்பேன். சுதுஷ்டசீலாம் குலட்டாம் மதா குலாம். அங்க போன இடத்துல இந்த துஷ்ட சங்கம் பிராப்தமாயி இந்த அஜாமிலனுக்கு ஸ்வதா இந்திரிய நிகிரகம் உடையவன் தான் பிராமணன். வித்யதே பிராமணே தமஹா அப்படிங்கிறது ராமாயணம். வித்யதே கோஷு சம்பன்னம் வித்யதே பிராமணே தமஹா வித்யதே ஸ்திரீஷு சாபல்யம் வித்யதே ஞாதிதோ பயம் அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயணம் யுத்தகாண்டம் சொல்றது. ஆனா கூட தமம்னா இந்திரிய நிகிரகம், கட்டுப்பாடு உடையவனாய் இருந்த பொழுதிலும் கூட ஸ்வதः பிரசாந்தோபி ததா ஹிருதாசயா. ஆனாலும் பார்த்த காட்சி அதுபோல நம்மளும் இருக்கணும்னு ஆசை வந்து அவாலாட்ட இருக்கணும் இவாலாட்ட இருக்கணும்னு ஒருத்தன் நினைக்க ஆரம்பிச்சுட்டானால் அப்புறம் தன்னோட சுய எது போயிடுறதோனும், தனக்குன்னு ஒரு அபிப்பிராயம் இல்லாத போயிடுறது. பிரத்தியாருக்குன்னு ஆக ஆரம்பிச்சானால் அப்புறம் தனக்குங்கிற ஒரு லட்சியம் இல்லாத போயிடுறது, தனக்குன்னு ஒரு இஷ்டம் இல்லாத போயிடுறது.
அந்த வேசி போலையும் அந்த விட்ட புருஷன் போலையும் நான் இருக்கணும்னு நினைச்சான். சுதர்மம் போயிடுது. சுதர்மம் உத்ஸ்ருஜ்ய தயா சமாரமன். அப்புறம் அதர்மம் எத்தனை உண்டோ எல்லாம் பண்றான். அதர்மகாரி தசமி பவன் புனः. எத்தனை தப்பு காரியம் உண்டோ எல்லாம் பண்றான். அப்பா அம்மாவை கைவிட்டான், பத்னியை நம்பி வந்த பத்னியை கைவிட்டான், உபாசனாதி தர்மங்களை விட்டான், கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு இங்கேருந்து அங்க கொடுக்க ஆரம்பிச்சான். ஒரு கட்டத்துல வீட்டுல இருக்கிறவாள்லாம் கண்டிக்க எல்லாரையும் விரட்டி விட்டு எல்லாத்தையும் ஒழிச்சுட்டு அக்ரஹாரத்திலையும் கட்டுப்பாடு உடைய காலம் அந்த காலங்கள். நீ அங்க போயிட்டு வரத 4 பேர் தெரிஞ்சுட்டா ஊர்ல அவ கண்டிச்சால் உங்க சங்கமே வேண்டான்னுட்டு அங்க காட்டிலேயே போயிட்டான். அவளோடையே வாழறதுக்கு போயிட்டான். எல்லாத்தையும் கொண்டு கொடுத்துட்டு 10 குழந்தையில பெத்தானா. அவளோட இருக்கிற சொத்தெல்லாம் எத்தனை நாளைக்கு இருக்கும்? போயிடுத்து. குடும்பமும் பெருசாயிடுதுன்னதும் தப்பு காரியங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சான். பந்தியக்ஷ கைதவை சௌரியைஹி கர்ஹிதாம் விருத்திமாஸ்திதா. பந்தி அப்படின்னா ஐஸ்வர்யமுடையவாளை எதிர்த்து பணத்தை புடுங்கிறது. அக்ஷ அப்படின்னா சூதாடுறது. கைதவைஹி வழிப்பறி பண்றது, ஏமாத்தி பணத்தை புடுங்கிறது. கைதவைஹி சௌரியைஹி திருடுறது. சோரம்னா திருட்டு. கரிஹிதாம் விருத்திமாஸ்திதா. எவ்வளவு தூரம் நிந்திக்கத்தக காரியம் உண்டோ எல்லாம் பண்ணினான். கரிஹிதாம் விருத்திமாஸ்திதா. எப்படியாவது குடும்பத்தை நடத்தணும், பொழப்ப நடத்தணும்னு பிப்ரத் குடும்பம் அசுச்சிஹி. சிச்சி இப்படியா பண்ணுவாள்னு சுகாச்சாரியாலே வெக்கப்பட்டுன்னு சொல்றா. குடும்பம் நடத்த வேண்டியதுதான். அதுக்காக எதுக்கு மேல இல்லைன்னு தப்பு காரியம் பண்ணி தன் குடும்பத்தையும் வயத்தையும் வளர்ப்பால. பிப்ரத் குடும்பம் அசுச்சிஹி. யாதயாமாச தேஹினஹ. எல்லாரையும் தொந்தரவு பண்ணிட்டு தன் குடும்பத்தை ஒண்டி வாழ வச்சுட்டு இருந்தான். அதர்மகாரி தசமி பவன் புனः ததௌ பவன் நாமயுதே சுதேரதிம் சமிருத்யுகாலே யமராஜ கிங்கரானே பயங்கரானே த்ரீனபிலக்ஷயன் பியா புராமனாகே ஸ்மிருதி வாசனா பலாதி ஜுஹாவ நாராயண நாமகம் சுதம். சுதர்மத்தை விட்டுட்டான். பெரும்பாலும் லோகத்துல இன்னைக்கு அப்படிதான் இருக்காள். அவளுடைய விற்த்திங்கிறதுனாலே அதுக்கு என்ன காரணம் சொன்னாலும் தன் வழியை விட்டுட்டாள்ங்கிறது தீர்மானம். நான் படித்த படிப்பு அப்படி, அதுக்கு தகுந்த உத்தியோகம், அதுக்கு தகுந்த ஜீவனம்னு ஒரு வழியில போயிட்டா கூட நம்ம மதத்தை விட்டுடக்கூடாது. ஏதோ ஒரு வழி எல்லாருக்கும் இருக்கு சாஸ்திரியமாய் கரையேறதுக்குங்கிறத சொல்ல வந்ததுதான் அஜாமிலோபாக்கியா. இதுக்கு மேல இல்லேன்னு ஒரு தப்பு காரியம் பண்ணினாலும் அந்த அஜாமிலனும் கரையேறினான்னு சொல்ல போறா. எதை கொண்டுனால் பகவன் நாமத்தை கொண்டு. அந்த நாமமும் எப்படி சொன்னான்னால் புத்திரோபசாரிதமா சொன்னான். 10 குழந்தையில பெத்தானா. அதுல கடைசி பிள்ளைக்கு மாத்திரம் நாராயணன்னு பேர் வச்சானா. பாலோ நாராயணோ நாம்னா புத்திரோஷ்சதயிதோ பிருஷம். என்ன பாபியானாலும் பகவன் நாமம் காப்பாத்தும்னு சொல்ற வரா. அதுக்காக இந்த கதை. அதுக்காக பாபியாயி தான் நாமம் சொல்லணும்னு நினைச்சுக்க கூட. பாபம் பண்ணாம தான் இருக்கணும். அஜாமிலனும் கரையேறிவிட்டான்னு அதை ஒரு பலமா எடுத்துக்க கூடாது. நான் அஜாமில சரித்திரம் ரொம்ப ஜாக்கிரதையா சொல்லணும்னு சொல்லுவேன். வெளுக்கிறதுக்கு சவுக்காரம் இருக்கு, பவுடர் இருக்குன்னா அதுக்காக வேஷ்டி அழுக்காக்கினோம்னு அர்த்தமா? அழுக்காக்கி வெளுக்கணுமா? அழுக்காகாம தான் பார்த்துக்கணும். அழுக்காக்கினா கவலை இல்லை, வெளுக்கிறதுக்கு சோப்பு இருக்கு. இந்த தாத்தா பரிகாசமா சொல்லுவார், எவ்வளவு கடுமையான தேல் கொட்டினாலும் விஷக்கடி மருந்து இருக்குன்னு ஒருத்தன் வித்தான். வாங்கி பறையில வச்சு 5 ரூபா கொடுத்தோம். ரொம்ப நாள் ஆயிடுதே, விஷக்கடி மருந்து ஆத்துல இருக்கே, அது உபயோகமே விடலையேன்னு ஒரு பைத்தியம் போய் பரணையில கை வச்சு கருந்தேல எடுத்து கொட்டினான் நான் கையில. ஏன்னால் இந்த விஷக்கடி மருந்து தான் இருக்கேன்னு. விஷக்கடி மருந்து இருக்கேன்னு தேலை போய் கருந்தேல எடுத்துன்னு வந்து 2 வாக்கிலி எடுத்து கொட்டிப்பால. மருந்து இருக்க வேண்டியதுதான், கொட்டிக்கிறதுல இருந்தும் தவிர்க்க வேண்டியதுதான். அதுபோல பகவான் நாமம் இருக்கு அப்படின்னு சொன்னால் நம்மளை கரையேற்றும் கவலை இல்லைன்னு நமக்கு தைரியம் கொடுக்கறதுக்காக சொல்ல வந்ததே தவிர அஜாமிலம் என்ன அஜாமில சரித்திரம் என்ன பாபம் வேணாலும் பண்ணு, ரைட்டு இருக்கு, கவலைப்படாத, ரைட்டு விடு, அஜாமிலனே காப்பாத்தலையா பகவான் அப்படின்னு இப்ப பெரும்பாலும் அப்படி ஒரு விதமா சொல்லின்னு இருக்கா. பாகவத சம்பிரதாயம்ங்கிற பேர்ல
அஜாமிலனோ அண்ணனோ விபீஷணனோ தம்மனோன்னு இந்த புரந்தரதாசருடைய கீர்த்தனங்கள்லாம் சொல்லி அஜாமிலனே கரையே தள்ளியா நம்மளையும் கரையேற்றிடுவார். அஜாமிலனே கரையேறிவிட்டான், அஜாமிலே கரையேறிவிட்டான்னு சொல்லக்கூடாது. நம்ம தர்மத்தை விட்டுட்டு போயிடக்கூடாது. அஜாமிலனையும் பகவான் காப்பாத்திருக்காள், நம்மளையும் ரட்சிப்பால் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கறதுக்காக இந்த சரித்திரம். இதுக்காக உடனே வேற மதத்துக்கு நான் போயிடுறேன், இந்த மதத்துல உள்ள கட்டுப்பாடுகள்லாம் நான் தான் கடைபிடிக்கலையோனோ, நான் ஏன் வேற மதத்துக்கு போயிடக்கூடாது? அந்த மதம் இன்னும் எளிமையா இருக்கு, நான் வேணா ஜெயின் மதத்துல சேர்ந்துடுறேன், நான் வேணா கிறிஸ்துவ மதத்துல சேர்ந்துடுறேன். வெளியில பார்க்க வேணா அங்க எளிமை மாதிரி இருக்குமே தவிர உள்ள போனா இதை விட கடுமையான கட்டுப்பாடுகள்லாம் அங்கேயும் இருக்கு. தெரியாத சில பேர் போய் நான் அதுக்கு போய்டுறேன் இதுக்கு போய்டுறேங்கிறா. போறதவாவா சௌகரியம், நான் அதை பத்தி ஒன்றும் அபிப்பிராயம் சொல்லலை. ஆனால் நம்ம மதத்துல எந்த கீழ்நிலைக்கு போனாலும் கரையேறதுக்கான உபாயம் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக வந்ததுதான் அஜாமிலோபாக்கியம். நான் இந்த தர்மத்தை விட்டுட்டேனே, எனக்கும் கரையேற்றம் உண்டானால் பகவான் நாமத்தை முடிஞ்ச அளவுக்கு சொல்லும். அனவரதமும் நாம சங்கீர்த்தனம் பண்ணி பகவான் ரட்சிப்பான், அஜாமிலனையும் காப்பாத்திருக்கார் அப்படிங்கிறதுக்காக அழகான ஒரு உபாக்கியானம் தான் இது. மேலே அடுத்த நாளைக்கும் வருது, நாளைக்கும் அஜாமில உபாக்கியானம் இருக்கு. எல்லாம் காமணி அரை மணியில பாகவத சப்தாகங்கள்ல சொல்லிட்டு போற உபாக்கியா. ஆனாலும் இதுல என்ன இருக்குங்கிறது கொஞ்சம் விஸ்தாரமா தெரிஞ்சுக்கணும். அந்த நாமம் இருக்குன்னும் 10 தப்பு பண்ணக்கூடாதான். போதேந்திர சுவாமிகள் நாமாபராதா தசா அப்படின்னு பகவன் நாம ரசோதயத்துல நாமந்தான் இருக்கே அப்படின்னு நாமாஸ்தீதி நிஷித்த விற்பி விஹித தியாகூச்ச தன்மாந்தரைகின்னு ஒரு 10 அபச்சாரங்கள் எடுக்கிறா. அது பண்ணாலும் நாமம் கைவிட்டுடும். பத்தியம் இல்லாத மருந்து எப்படி வேலை செய்யாதுன்னு இருக்கோ அதுபோல நாமம் இருக்குன்னு நீ பத்தியத்தை விட்டுட்டேயானால் அந்த மருந்தும் காப்பாத்தாது அப்படின்னு போதேந்திர சுவாமிகள் நாரத புராணத்திலேருந்து நாரதர் சொல்லியிருக்கார் அப்படின்னு எடுத்து எழுதியிருக்கார் நாம சித்தாந்த கிரந்தத்துல. அதனால அதெல்லாமும் அவசியம் சொல்லணும். அஜாமில சரித்திரம் சொல்றதையே கடைசியிலே இவர் ஹரித்வாரம் தான் போறார். அஜாமிலனுடைய சரித்திரம் அதெல்லாம் கூட கதையில ரொம்ப பேர் சொல்லியிருக்க மாட்டா. இவர் ஹரித்வாரம் போய் கங்கா ஸ்நானங்கள்லாம் பண்றார். அங்க தேவாலயத்துல நாமசங்கீர்த்தனங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு எல்லாம் கடைசியில அஜாமில உபாக்கியானம் முடிகிறது. பகவானுடைய ஒரு அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும். நாளைக்கு மேலே அஜாமில உபாக்கியானம் கதை தொடரும். கோகுலாஷ்டமி உற்சவம் இன்னைக்கே பிரவச்சனம் மூலமா தொடங்கியாச்சு. நாளைக்கு மேலே கார்த்தால கலசஸ்தாபனம் பண்ணி பாகவத சப்தாக பாராயணம் ஆரம்பம். வராகாவதார பர்யந்தம் நாளைக்கு கார்த்தால பாராயணம், சாரக்ஷ மேல பிரவச்சனம், நித்தியபடி விஷ்ணு சஹஸ்ரநாம அர்ச்சனை, ஷோடசோபச்சார பூஜைகளோடு கூட பாகவத சப்தாகம் நடக்கிறது. வியாசருடைய அனுகிரகம் இன்னைக்கு ஸ்ராவண புண்ணிய காலத்துல கிருஷ்ணருடைய அனுகிரகமும் நம்ம எல்லாருக்கும். கல்யாண ரூபாய கலௌ ஜனானாம் கல்யாணதாத்ரே கருணாசுதாப்தே கம்வாதி திவ்யாயுத சத்கராயே வாதாலயாதீஷ நமோ நமஸ்தே. நாராயண 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 நாராயண. கோபிகா ஜீவனஸ்மரணம். சத்குரு ஆஞ்சநேய மூர்த்தி.